அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதுதான் பிசிக்கல் சர்வர். இதை வச்சுட்டு தான் முதல்ல நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற விஷயத்தையும் ஆரம்பிச்சோம் அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்றதுக்கு. இதுல இருந்து இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா விர்ச்சுவல் சர்வர்ஸ், விர்ச்சுவலைசேஷன். இப்போ விர்ச்சுவலைசேஷன்ல 2 டைப்ஸ் இருக்குங்க. டைப்ஸ் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன். அது நான் உங்களுக்கு ஒரு கூகுள் இமேஜை காட்டுறேன் பாருங்களேன். டைப்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 டைப் இருக்குங்க. இது ஒரு பெட்டர் இமேஜ் காட்டுறேன். விர்ச்சுவல் மிஷின் போடுறத விட டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர்வைசர் போட்டோம். ஸோ ஹைப்பர்வைசர்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ இதை பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்றது வந்து ஹைப்பர்வைசரோட டைப்ஸ், டைப் 1 அண்ட் டைப் 2. இந்த டைப் 1 பாருங்களேன், we have a hardware. அந்த ஹார்ட்வேருக்கு மேல ஹைப்பர்வைசர்ன்ற ஒரு ப்ராடக்ட்டை நான் இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் தான். அது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்னா I can able to install multiple guest operating system. அதாவது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், லைனக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ்க்கு மேல என்ன பண்ணலாம், விண்டோஸ் பேஸ்ட் சப்போர்ட்டட் அப்ளிகேஷன் .NET அந்த மாதிரி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைனக்ஸ் பேஸ்ட் ஆப் மேல லைனக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் என்னால ரன் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேருக்கு மேல நான் ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி ஹைப்பர்வைசர் மேல மல்டிபிள் கெஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றேன்னா, இப்போ நான் எப்பெல்லாம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் பண்றேனோ இதுக்கு தேவையான சப்போர்ட்டட் காம்போனன்ட் இங்க இருந்து எடுத்துக்கும். எப்பெல்லாம் நான் இந்த ஓஎஸ் சுவிட்ச் ஆன் பண்றேனோ இங்கிருந்து தேவையான சப்போர்ட் காம்போனன்ட் எடுத்துக்கும். இப்போ நீங்க ஒரே லேப்டாப்ல மல்டிபிள் ஓஎஸ் யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த விர்ச்சுவல் பாக்ஸ் என்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க லாகின் பண்ணும் போதே உங்களுக்கு என்ன பண்ணும், எந்த ஓஎஸ்க்குள்ள நீங்க லாகின் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது ஒரு டைப். நீங்க லாகின் பண்ணும் போதே உங்களோட பேஸ் ஓஎஸ்க்கு லாகின் ஆயிடும். அந்த பேஸ் ஓஎஸ் வந்து விர்ச்சுவல் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்க விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 லாகின் பண்ணிக்கலாம். இதுதான் 2 டைப்ஸ். இப்போ நான் சொல்ற டைப் 1 என்னன்னா, நீங்க லாகின் பண்ணிடுவீங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓடிட்டு இருக்கும், கெஸ்ட் ஓஎஸ். இப்போ அங்கிருந்து நீங்க இன்னொரு ஓஎஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் ஹைப்பர்வைசர். இன்னொரு டைப் ஹைப்பர்வைசர் என்னன்னா, மல்டிபிள் ஹைப்பர்வைசர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு மேல தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. எப்ப தெரியுமா? நீங்க இந்த பிசிக்கல் சர்வர் வச்சு ஒர்க் பண்ணும் போது நம்பர் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் அதிகமாயிட்டே போகும். ஏன்னா ஒரு கம்பெனிக்குள்ள மினிமம் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்? நான் சொல்றது மினிமம் அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கம்பெனில போய் லாகின் பண்றீங்களா, பஞ்ச் இன் பஞ்ச் அவுட், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். நீங்க இன்டர்னலா ஒரு டீம் கூட கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மெயில் கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவீங்க, மெசேஜிங்க்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் உங்களோட சேலரி பே ஸ்லிப்லாம் டவுன்லோட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் அந்த கம்பெனிக்குள்ள நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அப்ப மினிமம் ஒரு 5ல இருந்து 6 அப்ளிகேஷன் ஆச்சும் சின்ன ஸ்டார்ட் அப்லயே வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம டிபார்ட்மெண்ட் வைஸ்க்கு என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க, ஃபாலோட் பை உங்களோட நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டீம், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், நம்பர் ஆஃப் பிசிக்கல் சர்வர்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அப்ப அந்த பிசிக்கல் சர்வர்ஸ் அதிகமாகும் போது ஒவ்வொரு சர்வரோட காஸ்டே அதிகம் தான். ஏன்னா சர்வரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 லட்சத்துல 2 லட்சம் தான் ஆரம்பிக்குங்க. அப்போ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் நீங்க அதிகமான ரிசோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, நல்ல பவர் உள்ள ரிசோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆல்மோஸ்ட் ஒரு 1 கோடி ரூபாய் கிட்ட போயிடும். எதுக்கு, வெறும் சர்வர்ஸ் வாங்குறதுக்கு மட்டுமே யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மினிமம் 1 crore ஃபார் ஸ்மால் செட்டப். நான் சொல்றது சின்ன ஒரு ஸ்டார்ட் அப்புக்கே 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டோட தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த இப்போ விண்டோஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா விண்டோஸ் பேஸ்ட் இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, விண்டோஸ் இன்ஜினியர்ஸ், லைனக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இப்போ இருக்காங்க, பட் அப்பெல்லாம் அதிகமா இருந்தாங்க. எப்போ விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் வர ஆரம்பிச்சதோ இந்த நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. ஒரே ஹார்ட்வேருக்கு மேல 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர்வைசர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் டைப் 1 ஹைப்பர்வைசர், டைப் 2 ஹைப்பர்வைசர். இப்போ நம்ம யூஸ் பண்றது அந்த டைப் 2 ஹைப்பர்வைசர் தான். ஸோ நம்ம லாகின் பண்ண உடனே நமக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போகணுமோ அது போயிடலாம். இப்போ இந்த ஹைப்பர்வைசருக்கும் பிசிக்கல் சர்வருக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அதுல? ஹைப்பர்வைசர் அண்ட் பிசிக்கல் சர்வர். இப்போ நம்ம அமேசான்ல லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அது கூட இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹைப்பர்வைசர் தான். ஓகே, ஒரு பெரிய பேர் மெட்டல் சர்வர் வச்சிருப்பாங்க.
எனக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும்னு சொன்னோம்னா அதுல இருந்து என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு இமேஜை வச்சு நம்ம இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல லாகின் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே ஒரே சர்வர்ல தான் இருக்கும், ஆனால் லாஜிக்கலா ஐசோலேட் ஆயிருக்கும். அண்டர்லைங் ஹார்ட்வேரை ஷேர் பண்ணிருப்போம். ஒரு 32 ஜிபி ஆஃப் ரேம் இருக்குன்னா நான் போயிட்டு 1 ஜிபி கேட்டேன்னா அதே பிசிக்கல் சர்வர்ல இருந்து 1 ஜிபி எடுத்து கொடுத்துருவோம். எனக்கு இந்த ஹார்ட்வேர்ல எனக்கு என்ன வேணும்னா ஒரு EC2 லைனக்ஸ் மிஷின் வேணும்னா லைனக்ஸ் ஃபிளேவரை எனக்கு எடுத்து கொடுப்போம். இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ஓரளவுக்கு குறையும் பிசிக்கல் சர்வர்ல இருந்து நீங்க VMware வரும்போது. ஆனா VMwareல இன்னொரு ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா ரிசோர்ஸ் வேஸ்டேஜும் கொஞ்சம் இருக்க ஆரம்பிக்கும். என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணிட்டு கெஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த அண்டர்லைங் ஹார்ட்வேர்ல இருந்து எவ்வளவு வேணும்னா ஒரு 32 ஜிபி ஆஃப் ரேம் வேணும், ஒரு 1 TB ஆஃப் ஸ்டோரேஜ் வேணும்னு எடுத்துட்டேன். ஆனா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் ரேம் பாத்தீங்கன்னா அதோட ஒரு 50% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. 16 ஜிபி ரேம் தான் யூஸ் பண்ணுது, ஒரு 500 ஜிபி ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுதுன்னா ரிமைனிங் இருக்கிற ஹார்ட்வேர் வேஸ்ட் தானே. கரெக்டா? அப்ப அந்த ஹார்ட்வேர் தூக்கி இவனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இவனுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், டெடிகேட்டடா செட் பண்ணி வச்சிருவேன். அப்படி வைக்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்பரா கால்குலேட் பண்ணி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்ண முடியும். இது புரியுதா? எல்லாருக்கும் கிளியரா? பிசிக்கல் சர்வர், ஹைப்பர்வைசர். இப்ப இங்கிருந்து நம்ம எங்க வரோம்னா கண்டெய்னர்ஸ். இங்க என்ன டிராபேக் சொன்னேன்? ரிசோர்ஸ் நீங்க கரெக்டா அலோகேட் பண்ணல அப்படின்னா ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் ஆகும். இப்போ கண்டெய்னர்ஸ்ன்ற கான்செப்ட்ல என்ன வர ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த ரிசோர்ஸ்ன்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகவே ஆகாது. அந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்கும். இல்லைன்னா நம்மளே செட் பண்ணிடலாம், இதுக்கு மேல நீ அந்த அண்டர்லைங் ஹார்ட்வேர்ல இருந்து ரிசோர்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு செட் பண்ணலாம். இப்போ கண்டெய்னர்ஸ் நான் காட்டுறதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த பிசிக்கல் சர்வர் இல்ல நார்மல் ஹைப்பர்வைசர் டெக்னாலஜி டவுட்ஸ் இருக்கா? ஆன்லைன் கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? ஒன்னும் பெருசாலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதுல பார்க்கும்போது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ஜாவா, ஒரு லைப்ரரி, ஒரு டிபெண்டன்சி தேவைப்படுது. இப்போ இன்னொரு அப்ளிகேஷனை என்னால அந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ற தேவை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதுல அதே மாதிரி ஜாவா, அதே மாதிரி டிபெண்டன்சி போடும்போது எனக்கு கான்ஃபிளிக்ட் அடிக்கும், சப்போர்ட் ஆகாது. நீங்க எல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி விண்டோஸ் 7 OS எல்லாம் யூஸ் பண்ணா தெரிஞ்சிருக்கும். அட் டைம் என்ன பண்ண முடியாதுன்னா 2-3 அப்ளிகேஷன்ஸ் அதுல நம்ம ஒரே பேக்கேஜை வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் டிபெண்டன்சி சப்போர்ட் ஆகாம போகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்கிரேட் பண்ணிட்டு போவோம். அதே கண்டிஷன் தான் நம்மளோட விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கும், சாரி பிசிக்கல் சர்வர்ஸ்க்கும். இப்போ இந்த இடத்துல என்னால மல்டிபிள் ஜாவாஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த மல்டிபிள் ஜாவாவை ஒரே ஆப்புக்கு என்னால கனெக்ட் பண்ண முடியாது. அதுவே நீங்க இங்க வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், அதே ஹார்ட்வேர்ல எனக்கு ஐசோலேட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஹைப்பர்வைசபிள் இந்த கெஸ்ட் ஓஎஸ்க்கு தேவையான எல்லா டிபெண்டன்சிஸுமே இதுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு இதுக்கு மேல அப்ளிகேஷனை ரன் பண்ணும் போது இது இதுக்கானது மட்டும்தான் எடுத்துக்கும். 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருப்பாங்க, பட் தனித்தனி ரூம்ல இருப்பாங்க. 2 பேரும் சம்பந்தமே இருக்காத மாதிரி இருப்பாங்க. புரியுதா? சோ நம்ம ஷேர் மட்டும் கரெக்டா கொடுத்தோம். என்ன ஷேரிங்? ஹார்ட்வேர் லெவல் ஷேரிங். ஹார்ட்வேர் ஷேரிங் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான லைப்ரரிஸ் நான் போட்டுட்டேன்னா இவங்க 2 பேருமே தனித்தனி ஐசோலேட். ஓகே, இந்த ஹைப்பர்வைசர்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அண்டர்லைங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நீங்க ஹைப்பர்வைசர் போடுறீங்க இல்லையா, இந்த ஹைப்பர்வைசருக்கு மேல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணா போட்டுக்கலாம். விண்டோஸ் போட்டுக்கலாம், லைனக்ஸ் போட்டுக்கலாம், மேக் போட்டுக்கலாம், என்ன வேணா போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் அது மேல ரன் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இதுதான் அந்த ஹைப்பர்வைசர் டெக்னாலஜி. இப்போ இங்க இருந்து நம்ம கண்டெய்னர்ஸ் என்ற ஒரு கான்செப்ட்டுக்கு ஏன் வரோம் அப்படின்னா, இப்போ சும்மா நான் கண்டெய்னர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்டர்நெட்ல நான் போடுறேன், என்ன மாதிரி இமேஜஸ் வருதுன்னு பாருங்க. நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா கண்டெய்னர்ஸ்? நம்ம ஷிப்ல கொண்டு போகும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, தனித்தனி கண்டெய்னர்ஸ் தான் கொண்டு போவாங்க. பட் ஸ்டில் ஒவ்வொரு கண்டெய்னருமே என்ன பண்ணும், மிங்கிள் ஆகாது, தனித்தனியா தான் இருக்கும். இது அப்படியே நீங்க ரியல் டைம் சாஃப்ட்வேர் லெவல்ல யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு விர்ச்சுவல் மிஷின் தான், அந்த ஒரே விர்ச்சுவல் மிஷின்ல என்ன பண்ண போறோம்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ண போறோம். அந்த மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்குமே அதுக்கு தேவையான லைப்ரரி பைனரை வச்சு ரன் ஆக போகுது. இப்போ நான் டயக்ராமேட்டிக்கா வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் சொல்ற கண்டெய்னர் கான்செப்ட் இதுதாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல அதிகமான ஐடிஸ் 95% ஆஃப் ஐடி கம்பெனிஸ் கண்டெய்னர்ஸ்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது எதனால அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம பார்த்த அப்பாச்சி கிளாஸே எனக்கு சொல்லுங்க. நம்ம அப்பாச்சி இன்ஸ்டலேஷன், டாம்கட் இன்ஸ்டலேஷன் பண்ணிருப்போம் இல்ல, இதோட ஹார்ட்வேர். இதுக்கு மேல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்னால் இதுல 2 HTTPD ரன் பண்ண முடியுமா? HTTPD என்னது? அப்பாச்சி. அப்பாச்சி இதே மிஷின்ல என்னால் 2 முறை இன்ஸ்டால் பண்ண முடியுமா? நான் சொல்றது புரியுதா? நல்லா லிசன் பண்ணுங்க. இது என்னோட ஹார்ட்வேருங்க, அதாவது உங்களோட EC2 மிஷின். என்ன மிஷின்னா ஒரு லைனக்ஸ் மிஷின் எடுத்திருக்கேன், அமேசான் லைனக்ஸ் மிஷின் எடுத்திருக்கேன்.
அமேசான் லைனக்ஸ் இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ இதுல நான் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றேன். இன்னொரு முறை என்னால அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். என்ன கேட்கும்? ஆல்ரெடி திஸ் பேக்கேஜ். ஓகே, அப்ப நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாதப்போ எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்லயே பாத்தீங்கன்னா எனக்கு மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் தேவைப்படுது. அதாவது ஃப்ரண்ட் பேஜுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பேஜ் வந்து ஒரு கண்டெய்னர்ல ரன் ஆகணும், இன்னொரு பேஜ் இன்னொரு கண்டெய்னர் ரன் ஆகணும். ஆனா எல்லாமே அப்பாச்சில தான் ரன் ஆகணும் அப்படின்னா அது ஹைப்பர்வைசர்ல பண்ண முடியாது. ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம்? we have to bring it to the containers. இப்ப கண்டெய்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேம் கான்செப்ட் தான், இதே மாதிரி தாங்க இருக்கும். அகைன் என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் இங்க நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதுக்கு மேல சின்னதா ஒரே ஒரு பேக்கேஜ், அது ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் தான். லைனக்ஸ் எப்படி நம்ம ஒரு கர்னல் லெவல் ஷேரிங் சொல்றோமோ, டாக்கர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான். இப்போ நீங்க நம்மளோட ஜாவா இன்ஸ்டால் பண்றீங்க, பைத்தான் இன்ஸ்டால் பண்றீங்க, அப்புறம் டாம் கேட், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றீங்க இல்லையா? டாக்கர்ன்ற இன்ஜினை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மல்டிபிள் கண்டெய்னர்ஸை ரன் பண்ண முடியும். பாருங்க, இது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் பேக்கேஜுங்க, எம்பிஸ்ல தான் வரும். அதை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்றேன். டாக்கர் இன்ஜின் சொல்லுவாங்க, அதை டிஇ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால இதுக்கு மேல மல்டிபிள் கண்டெய்னர்ஸை ரன் பண்ண முடியும். அதாவது ஒரு கண்டெய்னர்ல அப்பாச்சி, இன்னொரு கண்டெய்னர்லயும் என்னால அதே அப்பாச்சி ரன் பண்ண முடியும், இன்னொரு கண்டெய்னர்லயும் என்னால இன்னொரு அப்பாச்சியை ரன் பண்ண முடியும். ஆனா வெளியே நான் எக்ஸ்போஸ் பண்ணும் போது இன்டர்நெட்ல நான் எக்ஸ்போஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ நான் இந்த கண்டெய்னர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னா இதுக்கு ஒரு போர்ட் நம்பர் செட் பண்ணலாம், இந்த கண்டெய்னருக்கு வேற போர்ட் நம்பர், இதுக்கு இன்னொரு போர்ட் நம்பர். அப்போ டோர் நம்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ பாருங்களேன், நான் எப்படி இதோட ஐபி அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் என்னன்னா 56.76.89.100 இதுதான் ஐபி அட்ரஸ். ஓகேவா? இப்போ இந்த கண்டெய்னர்ல எனக்கு என்ன ஓடிட்டு இருக்குன்னா HTTPD ஓடிட்டு இருக்கு. இதுலயும் எனக்கு HTTPD ஓடிட்டு இருக்கு, இதுலயும் எனக்கு HTTPD ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ளேயே நான் என்ன பண்றேன்னா I have one index.html பேஜ். இதுக்குள்ளேயே எனக்கு ஒரு HTML பேஜ் இருக்கு, இதுக்குள்ளேயே எனக்கு ஒரு HTML பேஜ் இருக்கு. ஓகே, இப்போ டிஃபால்ட்டா HTTP-யோட போர்ட் நம்பர் என்ன? 80. கரெக்டா? அப்போ இதோட போர்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 80 தான். இந்த போர்ட் நம்பரும் எனக்கு 80 தான். and this will be also port number 80. இந்த யூஸ் கேஸ்ல ஓடிட்டு இருக்குங்க. இப்போ இந்த ஐபி அட்ரஸை போட்டு நான் :80 போட்டா எனக்கு எந்த index.html பேஜ் வரும்? கான்ஃபிளிக்ட் அடிக்குமா? கரெக்டா? நான் சொல்லிட்டேன், இது ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு மேல தனித்தனியா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அது தனித்தனியா ரன் ஆயிட்டு இருக்கு நமக்கு தெரியும். ஆனா நம்ம எக்ஸ்டர்னலா ஆக்சஸ் பண்ணும் போது டிராபிக் எதுக்கு போறதுன்னே தெரியாது. இங்கதான் டாக்கர் அந்த கண்டெய்னர்ஸ் என்ன பண்றான்னா போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, PF அப்படின்னு சொல்றாங்க. போர்ட் ஃபார்வர்டிங். போர்ட் ஃபார்வர்டிங்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்போ இந்த கண்டெய்னர் போர்ட் என்ன? 80. ஓகேவா? இப்போ இந்த கண்டெய்னர் வெளியே, அதாவது அந்த கண்டெய்னர் ஓடுற போர்ட் 80, இதை நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு போர்ட்டுக்கு ரீடைரக்ட் பண்ண போறேன். அது என்ன பண்ண போறேன்னா :8080. இந்த போர்ட் வந்து ஹோஸ்ட் போர்ட், இந்த போர்ட் வந்து கண்டெய்னர் போர்ட். இப்போ நான் இன்டர்நெட் வழி ஆக்சஸ் பண்ணும்போது ஐபி அட்ரஸ் :8080 ஹிட் பண்ணனா நான் இந்த கண்டெய்னருக்கு 8080 டார்கெட் பண்ணிடுவேன். இந்த கண்டெய்னருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 8019 வச்சுப்பேன். இந்த கண்டெய்னருக்கு 9000 செட் பண்ணிருப்பேன். அப்ப பாருங்க, ஒரே அப்பாச்சிய நான் என்ன பண்றேன், வெவ்வேறு போர்ட்ல வெளியே எக்ஸ்போஸ் பண்றேன். அப்ப நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். அமேசானோட வெப்சைட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் சொல்றேன், இது ஒரு இண்டெக்ஸ் ஃபைல், இது ஒரு இண்டெக்ஸ் ஃபைல், இது ஒரு இண்டெக்ஸ் ஃபைல். இது எல்லாமே தனித்தனி இண்டெக்ஸ் ஃபைல்ஸ். இது எல்லாத்துக்குமே இதுல ரன் பண்ணணும்னா ஒரு அப்பாச்சிக்குள்ள தான் ரன் பண்ணணும். இண்டெக்ஸ் ஃபைலை கொண்டு போயிட்டு அப்பாச்சியோட var.html போடணும். நீங்க அப்படியே பிசிக்கல் சர்வர்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சர்வீஸ் ரன் பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வேணும்? கரெக்டா? இதுவே நீங்க விர்ச்சுவல் மிஷின் எடுத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் கெஸ்ட் ஓஎஸ் நான் பிரிக்கணும். இதுவே கண்டெய்னர்ஸா எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி இதை ஐசோலேட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். புரியுதா? இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசும்போது உங்களுக்கு ஒரு, அதான் இப்போ நான் தியரிட்டிக்கலா பேசும்போது ஒரு 50% புரியுற மாதிரி இருக்கும். நான் ப்ராக்டிக்கலா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணி காட்டும் போது ஆல்மோஸ்ட் புரிஞ்சிடும்.
பட் இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல நான் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு பேக்கேஜ் வேணும் இல்லையா? அப்பாச்சின்னு ஒரு பேக்கேஜ் வேணும். ஏன்னா அப்பாச்சி தான் உங்களோட வெப் சர்வர். ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை ஹோஸ்ட் பண்றதுக்கு தேவையான ஒரு பேக்கேஜ் என்னது? அப்பாச்சி. அப்ப நான் அப்பாச்சியை மல்டிபிள் டைம் ஒரே இடத்துல இன்ஸ்டால் பண்ணா எனக்கு நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் குறையுது இல்ல. புரியுதா? அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. ஒரே மிஷினுக்கு மேல மல்டிபிள் அப்பாச்சி என்னால இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த அப்பாச்சியை நான் வெளியே எக்ஸ்போஸ் பண்ற போர்ட் நம்பர் மட்டும் வெவ்வேறு கொடுக்க முடியும். அப்ப எண்ட் யூசர் இந்த ஐபி அட்ரஸ் போட்டு 8080 கொடுத்தாங்கன்னா இந்த பேஜ் என்ன பேஜா இருக்கட்டும், செல் அந்த பேஜுக்கு வரும். இப்போ மொபைல்ஸ் அப்படின்றது நான் இந்த பேஜ்க்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அப்போ இதே போர்ட்ஃபோலியோல ஐபி அட்ரஸ் போட்டு 8090 போட்டாங்கன்னா மொபைல்ஸ் என்ற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ அடுத்தது டுடேஸ் டீல் என்ற ஒரு ஐகான் இருக்கு. இது நான் இந்த பேஜ்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதே சர்வர்ல தான் இது போர்ட் நம்பர் 9000. எனக்கு இந்த எல்லாமே எதுல ஓடணும்? அப்பாச்சில தான் ஓடணும். ஆனா அப்பாச்சி தனித்தனி சர்வர்ல ரன் பண்ணக்கூடாது. ஒரே சர்வர் ரன் பண்ண வைக்கணும். அதுக்கு தேவையான ஒரு கான்செப்ட் தான் டாக்கர். இப்ப புரியுதா? சோ இதுதான் அந்த கண்டெய்னரைசேஷன். இது எனக்கு சிம்பிளா என்ன சொல்லணும்னா, ஒரே சர்வருக்கு மேல மல்டிபிள் கண்டெய்னர்ஸை தனித்தனியா ஐசோலேட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்றேன். ஸ்டோரேஜும் பண்ணலாம். இப்ப இந்த ஸ்டோரேஜ்ல எங்க தெரியுமா எடுத்துக்கும்? இந்த டாக்கருக்குள்ளேயே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வச்சிருக்கோம். இதுல ஒரு டிராபேக் இருக்கு தெரியுமா? இந்த கண்டெய்னர் உங்களுக்கு கிராஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா போயிடும். இதுக்குதான் டாக்கர் வால்யூம்ஸ் என்ற கான்செப்ட் நான் அப்கமிங் கிளாஸ்ல எடுக்க போறேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தனியா ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணிட்டு இந்த இந்த கண்டெய்னர்ல இருக்கிற டேட்டா எல்லாமே இந்த வால்யூம்ல தான் ஸ்டோர் ஆகணும். இபிஎஸ் வால்யூம்ல தான் ஸ்டோர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பிரிச்சு வச்சிருப்பேன். இந்த கண்டெய்னருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 5 GB ஆஃப் வால்யூம் நான் அலோகேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டெய்னர்ல நான் போடுற டேட்டா, இதுல நடக்கிற லாக்ஸ் எல்லாமே இந்த வால்யூம்க்கு மட்டும் தான் சொந்தம். இன்கேஸ் இந்த கண்டெய்னர் ஃபியூச்சர்ல கிராஷ் ஆனா கூட நான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணும்போது இந்த டேட்டாவை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. இப்ப இந்த வால்யூம் கான்செப்ட்லாம் விட்டுருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன புரியணும் அப்படின்னா, எப்படி கண்டெய்னர்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இப்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இது என்ன இமேஜ்னா, இது நான் சொன்ன ட்ரெடிஷனல் சர்வர். ஓகே, இப்போ இந்த கலர்ஃபுல் இமேஜ்ல பாருங்க, இன்னும் நல்லா புரியும். ட்ரெடிஷனல் சர்வர் ஆர்கிடெக்சர், ஒரு லைனக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு தேவை என்னது? ஜாவா. இப்போ எனக்கு இன்னொரு லைனக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேணும். ஆனா அது ஜாவா வேற வெர்ஷன்ல வேணும் அப்படின்னா நான் இன்னொரு சர்வருக்கு போக வேண்டிய தேவை உண்டு. இப்போ அங்கதான் என்ன பண்றாங்கன்னா, விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் கொண்டு வராங்களா? விர்ச்சுவலைசேஷன் போட்டுட்டு அதுக்கு மேல என்ன பண்றாங்க? 2 கெஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வராங்க. லைனக்ஸும் கொண்டு வராங்க, விண்டோஸும் கொண்டு வராங்க. லைனக்ஸ்க்கு மேல லைனக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கான டிபெண்டன்சி லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணி ஆப் ரன் பண்றாங்க. விண்டோஸ்க்கு அதுக்கு தேவையான டிபெண்டன்சி லைப்ரரி போட்டு அந்த ஆப் ரன் பண்றாங்க. ஓகே, இங்க அப்படியே நீங்க இப்போ கண்டெய்னரைசேஷன் கான்செப்ட் வந்துட்டீங்க அப்படின்னா அதே விர்ச்சுவலைசேஷன் தான். மேல லைனக்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேல அந்த கண்டெய்னர் டாக்கர்ன்ற இன்ஜினை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு சின்ன டிராபேக் மட்டும் சொல்றேன். இந்த கண்டெய்னர்ஸ்ல இந்த பேஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லைனக்ஸா இருந்துச்சுன்னா மேல ரன் பண்ற கண்டெய்னர்ஸ் இட் வில் பி ஒன்லி ஆன் லைனக்ஸ். நீங்க கொண்டு போயிட்டு அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது? விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா அந்த கர்னல் சப்போர்ட் ஆகாது. புரியுதா? கர்னல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கர்னல் சப்போர்ட் ஆகாது. செஷன்ல இருக்கு, அப்புறம் பார்க்கறேன். புரியுதுங்களா? ஆனா இங்க பாருங்க, விர்ச்சுவலைசேஷன்ல லைனக்ஸும் சப்போர்ட் பண்ணும், விண்டோஸும் சப்போர்ட் பண்ணும். இங்க கெஸ்ட் லெவல் ஓஎஸ்ல விர்ச்சுவலைசேஷன் நடந்துரும். அதாவது ஓஎஸ் லெவல் விர்ச்சுவலைசேஷன். இங்க கர்னல் லெவல் ஷேரிங். இங்க கீழே இருக்கிற கர்னல் உங்களுக்கு லைனக்ஸா இருந்ததுன்னா மேல ரன் பண்ற கண்டெய்னர்ஸுமே லைனக்ஸ் பேஸ்ட் கண்டெய்னர்ஸ் தான் இருக்கணும். இப்போ உங்க கம்பெனில ஃபுல்லாவே விண்டோஸ் பேஸ்ட் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன். இங்க விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும், மேல ரன் பண்ற கண்டென்ட்ஸ் விண்டோஸ் பேஸ்ட் சப்போர்ட்டிங் கண்டெய்னர்ஸா இருக்கும். ஆனா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில 95% லைனக்ஸ் பேஸ்ட் கண்டெய்னர்ஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. விண்டோஸ் ரொம்ப 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 கம்மி. விண்டோஸ் இது வரைக்கும் நானே யூஸ் பண்ணதே கிடையாது இந்த ப்ராஜெக்ட். இப்போ இந்த கம்பேரிசன் புரிஞ்சிருச்சா? இது புரியுதா? ட்ரெடிஷனல் சர்வர், விர்ச்சுவலைசேஷன், கண்டெய்னரைசேஷன். கண்டெய்னரைசேஷன்ல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, இங்க லைனக்ஸ்னா மேல லைனக்ஸ் மட்டும் தான் ரன் பண்ண முடியும், மேல விண்டோஸ் அப்ளிகேஷன் ரன் ஆகாது. இங்க விண்டோஸ்னா மேல விண்டோஸ் மட்டும் தான் ரன் பண்ண வைக்க முடியும். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் இந்த கண்டெய்னர்ல டெடிகேட்டா ரன் பண்ணிப்பேன். இதுக்கு தனியா ரன் பண்ண வைக்க முடியும். இந்த இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ண இந்த இமேஜ்லயும் இந்த இமேஜ்ல இந்த டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு அந்த கண்டெய்னர்ஸ் எப்படி ரன் ஆகுதுன்ற கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே இதுக்கப்புறம் நான் கண்டெய்னர்ஸ் ஒர்க் பண்றதுக்கான டெக்னிக்கல் காம்போனன்ட்ஸ் உங்களுக்கு நான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருவேன். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு? இல்ல புரியாத மாதிரி ஏதாவது இருக்கா? சரி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். புரியலையா உங்களுக்கு?
இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? எம் இன்ஸ்டால் ஹெச்டிடிபி கொடுத்து இன்ஸ்டால் பண்றீங்க இல்லையா? அது எங்க இன்ஸ்டால் பண்றீங்க? ஒரு சர்வர்ல இன்ஸ்டால் பண்றீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சர்வருங்க. ஓகே. அந்த ஒரு சர்வர்ல ஒரு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த ஒரு அப்பாச்சில என்ன பேஜ் ஓடிட்டு இருக்குன்னா, இந்த அமேசான் மினி டிவி என்ற பேஜ். இத நான் கிளிக் பண்றேன். ஓகே. இந்த பேஜ் தான் அந்த சர்வர்ல ரன் ஆகுது. முடிஞ்சதா? எனக்கு திரும்ப என்ன பண்ணணும்? இன்னொரு சர்வர்ல எனக்கு இன்னொரு பேஜ் ரன் பண்ண வைக்கணும். ஆனா அதே சர்வர்ல இன்னொரு அப்பாச்சிய இன்ஸ்டால் பண்ண முடியுமா? முடியாது. ஒரே சர்வர்ல மல்டிபிள் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண முடியாது. இப்போ இதே நான் கண்டெய்னர்ஸ்க்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே மெஷின்ல மல்டிபிள் அப்பாச்சிய இன்ஸ்டால் பண்ணலாம். அது கண்டெய்னர்ஸா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒண்ணுத்துக்கு ஒண்ணுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா அப்பாச்சியோட போர்ட் நம்பர் என்னன்னா 80. டிஃபால்ட்டா அப்பாச்சி போர்ட் நம்பர் 80ங்க. நான் கண்டெய்னர்ஸா கொண்டு போகும்போது, நான் வெளிய வேற போர்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். போர்ட் ஃபார்வர்டிங் என்ற கான்செப்ட்ல என்ன பண்ணலாம்னா, அப்பாச்சி ரன் பண்ற போர்ட் என்னமோ 80. நான் வெளிய எக்ஸ்போஸ் பண்ண போர்ட் 8090, 10,000, 20,000 என்ன போர்ட்ல வேணா போர்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கான போர்ட் நம்பர AWS செக்யூரிட்டி குரூப்ல நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுதான் ஹோஸ்ட் போர்ட், கண்டெய்னர் போர்ட் சொல்லுவாங்க. இப்ப நான் பிராக்டிகலா வொர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தனித்தனியா இது ஒவ்வொரு சர்வர்ல போடுறது காசு அதிகங்க. இது எல்லாமே அப்பாச்சில தான் ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது தனித்தனியா ஒவ்வொரு சர்வர்ல போடுறது காசு அதிகம். ஒரே சர்வர்ல என்னால இது போடவும் முடியாது. அப்ப ஒரே சர்வர்ல நான் போடணும் அப்படின்னா, ஐ நீட் எ கண்டெய்னர்ஸ். இந்த பேஜ நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ஆன்லைன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? இது ஒரு EC2 மிஷின் எடுத்துக்கோங்க. இந்த கம்ப்ளீட் பேஜ் எங்க ரன் ஆயிட்டு இருக்குன்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது எல்லா பேஜஸ்மே எனக்கு அப்பாச்சில தான் ரன் ஆகணும்னு நான் வச்சிருக்கேன். ஓகே. அது ஒரே EC2ல மல்டிபிள் அப்பாச்சி என்னால என்ன பண்ண முடியாது? இன்ஸ்டால் பண்ண முடியாது. Nginxம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இன் கேஸ் நீங்க அப்பாச்சியும் Nginxம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, Nginxோட போர்ட் நம்பர் கூட 80 தான். அப்பாச்சி போர்ட் நம்பர் 80 தான். அப்ப வெளிய என்னால எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. போர்ட் கான்ஃப்ளிக்ட் அடிக்கும். இத ஓவர் கம் பண்றது தான் என்ன பண்ணாங்கன்னா, கண்டெய்னரைசேஷன்ற கான்செப்ட்ல சின்னதா ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கு மேல மல்டிபிள் கண்டெய்னர்ஸ ரன் பண்றாங்க. ஒவ்வொரு கண்டெய்னருக்குள்ளயும் என்னால ஒவ்வொரு அப்பாச்சிய ரன் பண்ண முடியும். நான் சொல்றது அப்பாச்சி மட்டும் கிடையாது. நீங்க Tomcat, Nginx என்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒண்ணுத்துக்கு ஒண்ணும் சம்பந்தமே இருக்காது. வெளிய எக்ஸ்போஸ் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணணும்? போர்ட் நம்பர மாத்தி எக்ஸ்போஸ் பண்ணணும். அவ்வளவுதான். புரியுதா? ஆல் கிளியர்? புரிந்து புரியாத மாரி இருக்கா? உண்மையா சொல்லணும். இல்ல பெட்டர் எக்ஸாம்பிள் நான் குடுப்பேன். ஆன்லைன் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த இமேஜ் ஒரு முறை பாருங்க. What is that? டாக்கர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்? இந்த இமேஜ் ஒரு முறை பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க இல்லையா? அத கம்பேர் பண்ணி பாருங்க. ஆன்லைன் எல்லாரும் கிளியரா? எப்படி ஒரு கண்டெய்னர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு? இதுக்கு ஒரு டெஃபினிஷன் மாரி நீங்க சொல்ல முடியுமா இப்போ? இந்த 3 இமேஜ்க்கு ஒரு டெஃபினிஷன் ஏதாவது சொல்ல முடியுமா? கம்பேரிசன் டெஃபினிஷன். எனிவன்? சரி, இதுல ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் விர்ச்சுவலைசேஷன் அண்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. விர்ச்சுவலைசேஷன்னா என்ன? கண்டெய்னர்ஸ்னா என்ன? இந்த பாயிண்ட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கான்? Each VM run on its own OS. ஓகே. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. இந்த பாயிண்ட்ஸ் பாருங்க.
புரியுதா? ஒரே நிமிஷம், ஒரு சின்ன எஸ்கலேஷன். புரியுதா டிஃபரன்ஸ்? இப்போ என்ன புரிஞ்சுது? தேவிகா சொல்லுங்க. புரியலையா? பூட் அப் பண்ணா மிஷின் ஆன் பண்றதுமா. இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணும்போது நார்மலா ஒரு லேப்டாப் ஆன் பண்ணும்போது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? ஒரு 4 to 5 minutes. அது இன்னும் அதிகமான நேரம் எடுத்துக்குது அப்படின்னா அதுக்குள்ள ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருந்ததுன்னா, நீங்க ப்ராப்பரா ஷட் டவுன் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் மோர் டைம் டு பூட் அப். சர்வருக்கும் அதுதான். அந்த சர்வர்ல ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் பின்னாடி சில பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு இருந்ததுன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண நிறைய டைம் எடுத்துக்கும். இப்ப பாருங்க, ஈச் VM ரன் ஆன் இட்ஸ் ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்படின்னா விர்ச்சுவல் மிஷினுக்கு மேல நீங்க போடுற ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் தனித்தனியா ஆப்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதோட டைம் வந்து உங்களுக்கு என்ன எடுத்துக்கும்? ஏன்னா முதல்ல பிசிக்கல் சர்வர் ஆன் ஆகணுங்க. பிசிக்கல் சர்வருக்கு மேல ஒவ்வொரு ஓஎஸும் தனித்தனியா ஆன் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த டைம் கண்டிப்பா மினிட்ஸ்ல தான் இருக்கும். அண்ட் ஃபாலோட் பை ஸ்னாப்ஷாட்ஸ் ஆர் யூஸ்டு. அந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு EBS வால்யூம் அலோகேட் பண்ணி வச்சிருப்பான்னு சொன்னேன். என்னதான் அண்டர்லைங் ஹார்ட்வேர் 1 TB இருந்தா கூட ஒவ்வொரு கெஸ்ட் ஓஎஸ்க்கு என்ன பண்ணுவேன்? ஒரு 50 GB 100 GB போட்டிருப்பேன்னா அது ரெகுலரா ஸ்னாப்ஷாட் நான் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா டேட்டா பேக்கப்காக. இங்க பாருங்க. ஆமா, இங்க பாருங்க, நோ வெர்ஷன் கண்ட்ரோல். அதாவது உங்களுக்கு அந்த அதாவது கிட்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபைல் நம்ம வெர்ஷன் பண்ணி வைப்போம். S3 பக்கெட்ல நீங்க வைக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வெர்ஷனைஸ் ஆகுமா? இந்த இடத்துல விர்ச்சுவல் மிஷின்ல உங்க அப்ளிகேஷன்ஸை நீங்க வெர்ஷன்ஸா வைக்க முடியாது. ஆனா கண்டெய்னர்ஸ்ல என்ன பண்ணலாம்னா இமேஜ்ன்ற கான்செப்ட்ல வெர்ஷன்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் EC2 மிஷினை நீங்க வெர்ஷன் பண்ண என்ன பண்ணணும்? நார்மலா போயிட்டு AMI எடுக்கணும். இப்போ இன்னைக்கு ஒரு AMI எடுக்கிறீங்க, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல AMI V1, நாளைக்கு எடுக்கிறீங்க AMI V2 V3, இப்படி கொடுக்கும்போது அப்டேட்டட் AMI அதுல இருக்கும். கரெக்டா? அது பிசிக்கல் சர்வர்லாம் அந்த VMலாம் எடுக்க முடியாது. ஆனா கண்டெய்னர்ஸ்ல இமேஜ் என்ற கான்செப்ட்ல என்ன பண்ணலாம்னா நம்ம AMIஸா இமேஜஸா பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அதை வச்சு திரும்ப இன்னொரு அப்ளிகேஷன்ஸை லான்ச் பண்ணலாம். இங்க பாருங்க, cannot run more than couple of VMs on an average laptop. ஏன்னா அந்த அண்டர்லைங் ஹார்ட்வேர்ல உங்களுக்கு ரிசோர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியாது? இன்னொரு கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு ரன் பண்ண முடியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா யூ கேன் ரன் மெனி கண்டெய்னர்ஸ் இன் லேப்டாப். இந்த லேப்டாப்னு வைக்காம சர்வர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கண்டெய்னரோட வெயிட்டேஜ் ரொம்ப 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 கம்மி. ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு அது MBஸ்ல தான் ஸ்பேஸே எடுத்துக்கும்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்க விர்ச்சுவல் மிஷின்ல ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு GBஸ்ல எடுத்துக்கும். ஆனா இங்க MBல எடுத்துக்கும். அப்ப ஸ்பேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸ்பேஸ் கம்மியாகுதுன்னா காஸ்ட் குறையுதா? நீங்க 100 GB வாங்குற இடத்துல 30 GB வாங்கினா போதும். அப்ப காஸ்ட்டும் குறைய ஆரம்பிக்கும் when you are in containers. And finally பாருங்க,
only one VM can be started from one set. At a time உங்களுக்கு எல்லாத்தையும் boot up பண்ண முடியாது. ஒன் பை ஒன்னா நீங்க பண்ணணும். நீங்க பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கேன் பி ஸ்டார்டட் ஃப்ரம் ஒன் டாக்கர் இமேஜ். அந்த இமேஜ்ன்ற கான்செப்ட் வச்சு என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் கண்டெய்னர்ஸை நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இந்த கம்பேரிசன் புரிஞ்சுட்டாலே இப்போ நம்ம டாக்கர்ல ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல புரியாத மாதிரி இருக்கா? ஆன்லைன் எனிஒன் எனி டவுட்ஸ் ஆன் திஸ்? VMX meaning and VMDK meaning கண்டுக்கும். அது ஃபைல்ஸ் மாதிரி அந்த VM வேற கன்வெர்ட் பண்ற ஒரு ஃபைல்ஸ். இப்போ நம்ம OS ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? என்ன ஃபைல்ஸ்? இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு OS கொடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பூட் அப் பண்ணி எனக்கு ஒரு பென் டிரைவ்ல போட்டு கொடுப்பீங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுவேன்? பூட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்? இந்த மிஷினை நான் OS இன்ஸ்டால் பண்ணிப்பேன். அது ஒரு ஃபார்மட் இல்லையா? அது ஒன் ஆஃப் த ஃபார்மட் இன் விர்ச்சுவல் மிஷின் VMX அண்ட் VDK ஃபைல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ மல்டிபிள் டாக்கர் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் இமேஜ். ஒரே ஒரு இமேஜை எடுத்துக்கிட்டு இப்போ ஒரே ஒரு ஏமை எடுக்கிறீங்க. அந்த ஒரு ஏமை வச்சு உங்களால் எத்தனை EC2 மிஷின் கிரியேட் பண்ண முடியும்? பண்ண முடியல. அதே மாதிரி தான் ஒரே ஒரு டாக்கர் இமேஜ் வச்சு அந்த இமேஜ் போலவே மல்டிபிள் கண்டெய்னர்ஸை லான்ச் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். இந்த கம்பேரிசன் புரியுதா? இப்போ நம்ம டைரக்டா பிராக்டிகல் ஸ்கூல்ல போகும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஆன்லைன்? எனிஒன்? நோ டவுட்ஸ். கிளியர். எல்லாருமே கிளியர்? ஆல் தி 16 people are clear? ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டேன்னா வெறும் டாக்கர் கண்டெய்னர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம்னு நான் சொல்றேன். விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் பெருசா ஒர்க் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ டாக்கர்ல ஒர்க் பண்ணும் போது நம்ம டாக்கரோட ஆர்கிடெக்சர் என்னன்னு பார்த்துடலாம். டாக்கர் ஆர்கிடெக்சர். டாக்கர்ல முக்கியமா ஒரு 3 ஃபைல்ஸ் இருக்குங்க. அதாவது 3 காம்போனன்ட்ஸ் சொல்றேன் நான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்கர் ஃபைல். டாக்கர்ல ஒர்க் பண்ண தேவையான 3 விஷயம். முதல்ல டாக்கர் ஃபைல். இந்த ஃபைல் ஒன்றும் இல்லைங்க, ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும்ல, கோடுன்னு வச்சுக்கோங்களேன். சில லைன்ஸ்லாம் எழுதி வைப்பேன். ஓகே, நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ள அந்த யூசர் டேட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூசர் டேட்டால என்ன போட்டு வைப்பேன்? ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் போட்டு வைப்பேன். ஓகே, மிஷின் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஸ்கிரிப்ட்ல எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ இந்த டாக்கர் ஃபைலுக்குள்ளே அதான் போட்டு வைக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணு, அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணு, அப்பாச்சியோட டிப்ளாய்மெண்ட் பார்த்துல இந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணு. ஆனா இது எல்லாமே என்ன நான் சொல்ற பேஸ் இமேஜை வச்சு நீ பண்ணு. அப்ப அந்த டாக்கர் ஃபைலுக்குள்ள செட் ஆஃப் லைன்ஸ் நான் எழுத போறேன். இந்த டாக்கர் ஃபைலை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த கோட் எழுதி அதை நான் இமேஜா கன்வெர்ட் பண்ணுவேன். இமேஜ் இஸ் நத்திங் பட் நீங்க AMI நினைச்சுக்கோங்க. ஓகே, இமேஜ் இஸ் நத்திங் பட் AMI. டாக்கர் ஃபைலை வச்சு நான் டாக்கர் இமேஜை கிரியேட் பண்ணுவேன். அந்த டாக்கர் இமேஜை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா கண்டெய்னர்ஸை லான்ச் பண்ண போறேன். இந்த கண்டெய்னர் இஸ் நத்திங் பட் லெட்ஸ் கன்சிடர் தட் இஸ் யுவர் EC2 இன்ஸ்டன்ஸ். நான் உங்களுக்கு கம்பேரிசன் அப்படி கொடுக்குறேன், பட் கண்டெய்னர்ஸை நான் லான்ச் பண்ண போறேன்னு சொல்றேன். அப்போ நீங்க டாக்கர்ல ஒர்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டாக்கர் ஃபைல் வேணும். எழுதுன டாக்கர் ஃபைலை வச்சு நீங்க டாக்கர் இமேஜா மாத்தணும். அந்த இமேஜை வச்சு நீங்க கண்டெய்னர்ஸை ஸ்பின் அப் பண்ணணும். இந்த 3 விஷயம் தான். ஒன்ஸ் கண்டெய்னர் உங்களுக்கு ரன் ஆயிடுச்சுன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள தான் உங்க அப்ளிகேஷன்ஸ் ஓடிட்டு இருக்குது. இதனால வரைக்கும் உங்க அப்ளிகேஷன் எங்க ஓடிட்டு இருந்ததுன்னா டைரக்டா ஒரு EC2 மிஷின்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்த அப்ளிகேஷன் EC2 மிஷினுக்கு மேல ரன் ஆக போகுது. EC2 மிஷின் மேல மல்டிபிள் கண்டெய்னர்ஸா ரன் ஆக போகுதுன்னு சொல்றேன். கிளியரா? ஸோ டாக்கர் ஃபைல், டாக்கர் இமேஜ், கண்டெய்னர்ஸ். ஃபைலை நான் ரன், அதாவது பில்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பில்டுன்ற வார்த்தை நான் போன கிளாஸ்ல ஜென்கின்ஸ்ல பயன்படுத்துற ஞாபகம் இருக்கா? பில்டு பண்ணுங்க. அப்போ ஃபைலா இருக்கிறத உங்களுக்கு ஒரு பில்டு பண்ணும் போது ஒரு இமேஜா மாறும். அந்த இமேஜை வச்சு நான் ரன் பண்ணும் போது கண்டெய்னர்ஸா மாறும். அந்த கண்டெய்னர்ஸ்குள்ள என்னோட அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும், ஆப்ஸ். அந்த மிஷினோட IP அட்ரஸை வச்சு போர்ட் நம்பர் நான் என்ன கொடுக்குறேனோ ஆக்சஸ் பண்ணனா என் டிராபிக் இந்த கண்டெய்னருக்குள்ள ஓடிட்டு இருக்க அப்ளிகேஷனை ஹிட் பண்ணிடும். கான்செப்ட் புரியுதா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம ஆர்கிடெக்சர் ஆஃப் டாக்கர் பார்க்கலாம். ஸோ இமேஜஸ் போனீங்கன்னா ஸோ இங்க ஒரு டாக்கர் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்ன இருக்காதுல்ல? ஓகே, ஸோ இது வந்து ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கூட. கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ த டாக்கர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டாக்கர் ஒர்க்ஸ் ஆன் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இப்போ கிளைண்ட்னா யாரு? நம்மளோட மிஷின். ஓகே, சர்வர்னா என்ன? ரிமோட். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம எப்படி கிட்ல ஒர்க் பண்ணும் போது கிட்டுக்கும் கிட்டபுக்கும் டிஃபரன்ஸ் நான் சொன்னேன். கிட்ன்றது லோக்கல் சிஸ்டம்ல கிட் CLI கமாண்ட்ஸை போட்டு நம்ம லோக்கலா ஒர்க் பண்ணிப்போம். கிட்டபை ரீச் பண்ணனாலும் என்ன பண்ணுவோம்? கிட் CLI கமாண்ட்ஸ் விட கிட்டபை ரீச் பண்ணுவோம். அப்ப கிட் ஹப்ன்றது என்னோட சோர்ஸ் கோட மெயின்டைன் பண்ற ஒரு ரெபாசிட்டரி. இங்க டாக்கரோட கோட் எது? டாக்கர் ஃபைல்.
அந்த ஃபைலை நான் இமேஜா மாத்திடுறேன்னா இப்ப அந்த இமேஜை கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, அதுதான் டாக்கர் ஹப். இதுதான் டாக்கர் ஹப், அதாவது டாக்கர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரி இஸ் நத்திங் பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹப். அப்ப நான் என்ன பண்ணணும்னா டாக்கர் ஹப்புக்கு ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணுங்க. எப்படி கிட்டப் பண்ணீங்களோ நீங்க டாக்கர் ஹப் லாகின் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இங்கதான் உங்களோட டாக்கர் இமேஜஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். ஓகே, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம டாக்கர் ஹப்பை லாகின் பண்ணிக்கலாம். இதை நீங்க நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சிருக்கேன், டேரக்டா லாகின் ஆயிடுச்சு. நீங்க உங்க கூகுள் அட்ரஸ் வச்சு என்ன பண்ணலாம், நீங்க சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை லாகின் பண்ண இப்படிதான் இருக்கு. பாருங்க, நான் எக்ஸ்ப்ளோர்னு கொடுக்குறேன். இங்க ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்குங்க. இமேஜஸ்னா என்னது, ஏஎம்ஐஸ், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு அப்பாச்சி வேணும்னா HTTPD கொடுத்து சர்ச் பண்ற பாருங்க இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம், நம்ம EC2 மிஷின் முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு மிஷின் எடுத்தோம், அதுக்கு மேல install HTTPD கொடுத்தோம், அதுக்கப்புறம் அப்பாச்சியை ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அப்பாச்சியோட டிப்ளாய்மெண்ட் பாத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்ணேன், கோடு நான் பேஸ்ட் பண்ணேன். இப்ப எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த இமேஜை நான் புல் பண்ணா போதும். நீங்க GitHubல புல் என்ற கமெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க டாக்கர் ஆர்கிடெக்சர்ல பாருங்களேன், இந்த கிளைண்ட் மிஷின்ல இருந்து எப்படி நீங்க கிட்ல git add, git commit, git merge, git rebase கொடுத்தீங்களோ, டாக்கர் கமாண்ட்ல எல்லாமே டாக்கர் பில்ட், டாக்கர் புல், டாக்கர் ரன். இந்த கிளாஸ்ல நம்ம அதிகமா பாக்குறதே டாக்கர் கமாண்ட்ஸ் தான். இன்டர்வியூல அதிகமா கேட்கறதும் டாக்கர் ஆர்கிடெக்சர், டாக்கர் ஃபைல், டாக்கர் கமாண்ட்ஸ், இந்த 3 விஷயம் தான். இது பண்ணா என்ன கமாண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணா என்ன கமாண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப பாருங்க, 3 விஷயம் தான், கிளைண்ட், சர்வர். இந்த சர்வர்ன்றது என்னோட அந்த ஹப்ல இருக்கிற இமேஜை ஸ்டோர் பண்ற ஒரு ரெஜிஸ்ட்ரி. இந்த ரெஜிஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்பாச்சி, டாம்கேட், நோட்.js எல்லா இமேஜஸும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். இப்போ இதுல என்ன இருக்கும்னா, நான் டாக்கர் இன்ஜினை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னேன் கரெக்டா. உங்க மிஷினுக்கு மேல நீங்க டாக்கர் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல டாக்கர் டீமான் என்ற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். டாக்கர் டீமான் என்ற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி ஆகும்போது என் லோக்கல் லேப்டாப்ல டாக்கர் பில்ட், டாக்கர் புல் அந்த கமாண்ட் கொடுக்கும் போது அது டாக்கர் டீமான் கூட பேசி அந்த இமேஜ் உங்களுக்கு ரெஜிஸ்டர்ல இருந்து புல் பண்ணி கொடுக்கும். இப்ப என்னோட இமேஜ் இங்க இருக்கு, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் இமேஜ். ஓகே, எத்தனை பேர் புல் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இந்த இமேஜை பயன்படுத்திருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பப்ளிக் இமேஜ் இது. இந்த இமேஜை என்னோட மிஷினுக்குள்ள நான் புல் பண்ணணும்னா ஜஸ்ட் ஐ ஷுட் கிவ் டாக்கர் புல், இந்த இமேஜ் நேம் என்ன HTTPD அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஹப்ல இருந்து இமேஜை புல் பண்ணி கொடுக்கறது யாருன்னா டாக்கர் டீமான். இது என்ன சொல்லுவாங்கன்னா API கால்ஸ், ரெஸ்ட் API சொல்லுவாங்க. ரெஸ்ட் API அந்த கால் பிரகாரம் எனக்கு புல் பண்ணி கொடுத்துரும். அப்படி புல் பண்ணி கொடுத்த இந்த இமேஜ் லோக்கல் மிஷின்லயே வச்சுக்குமா, இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், கண்டெய்னர்ஸா லான்ச் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜை வச்சு மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் லான்ச் பண்ணலாம்னு சொன்னாங்களா இந்த பாயிண்ட்ல? மல்டிபிள் டாக்கர் கண்டெய்னர்ஸ் கேன் பி ஸ்டார்டட் ஃப்ரம் ஒன் டாக்கர் இமேஜ். அப்ப நான் ஒரே ஒரு முறை என்ன பண்ணலாம், இங்க இருந்து அப்பாச்சி என்ற இமேஜ் நான் புல் பண்ணிட்டேன்னா அதை வச்சு என்னால மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் ரன் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு கண்டெய்னருக்குள்ளயும் டேட்டா வெவ்வேறு வைக்க முடியும். ஸ்டில் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே லாஜிக்கலி ஐசோலேட்டட் இன் தி சேம் விர்ச்சுவல் மிஷின். புரிஞ்சிருச்சா? தியரிட்டிக்கலா புரியுதா? இப்போ ப்ராக்டிகல்ஸா நான் உங்களுக்கு ஒரே ஒரு அப்பாச்சி இமேஜை மட்டும் மல்டிபிள் டைம் நான் புல் பண்ணி வெவ்வேறு கண்டெய்னர்ஸை லான்ச் பண்ண போறேன் பாருங்க. ஒரே மிஷின் தான், அதுக்கு மேல எத்தனை அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நார்மலா ஒரே மிஷின்ல மல்டிபிள் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண முடியாது, கண்டெய்னர்ஸ்ல பண்ண முடியும். அதுதான் கான்செப்ட். Since it's isolated on top of your virtual machine. இதுதான் டாக்கர் ஆர்கிடெக்சர். இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் அப்பான் கிளைண்ட் அண்ட் சர்வர். ஸோ கிளைண்ட்ல தான் என்ன பண்ணுவோம்னா இந்த டாக்கர் கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். இந்த இன்னொரு காம்போனன்ட் டாக்கர் டீமான் இருக்கும். we have a containers images registry. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டாக்கரோட பேசிக் ஆர்கிடெக்சர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு EC2 மிஷின் எடுத்துக்கலாம். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ், ஏன்னா இதுக்கு மேல தான் என்ன பண்ண போறேன், டாக்கரை நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ், let's take docker image அப்படின்னு கொடுத்துக்கலாம். So let me take ubuntu எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ubuntu லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கோங்க, பழைய வெர்ஷன் உங்க வெர்ஷன் என்ன எடுத்துக்கோங்க. ஸோ T2 மைக்ரோவேவ் போதும். ஸோ ஆல்ரெடி இந்த ரீஜன்ல எனக்கு September 4 என்ற ஒரு கீப்பர் இருக்கு. லெட் மீ டேக் தட். ஸோ இப்போதைக்கு செக்யூரிட்டி குரூப் வந்து நான் SH வைக்கிறேன், அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி ஆல் போர்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோரேஜ் எனக்கு 8 GB போதும். ஓகே, சிம்பிளா வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் பண்ண வேண்டிய 2 விஷயம் என்னன்னா, மிஷின் லாகின் பண்ணணும், டாக்கரை இன்ஸ்டால் பண்ணணும். அவ்வளவுதான். இதுக்கு முன்ன என்ன பண்ணுவீங்க, மிஷின் லாகின் பண்ணுவீங்க, அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, டிப்ளாய்மெண்ட் பண்ணுவீங்க, ஒரு டாம்கேட் இன்ஸ்டால் பண்ணி டிப்ளாய்மெண்ட் பண்ணுவீங்க. இப்போ நான் இதே மிஷின் மேல என்னால என்ன பண்ண முடியும், அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண முடியும், டாம்கேட் இன்ஸ்டால் பண்ண முடியும், இன்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும்,
ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் வெப் சர்வர்ஸை ஒரே சர்வர்ல கொண்டு வர முடியும். ஆனா அதுல தனித்தனியா கண்டெய்னர்ஸ்ல கொண்டு வர முடியும். இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப அப்பாச்சி போட்டுனா இன்ஜினிக்ஸ் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இருக்கா? இப்ப எனக்கு டாம்கேட் பேஸ் இமேஜ் வேணும். ஓகே, அப்ப நம்ம டாம்கேட் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸ் கிளாஸ்ல என்ன பண்ணோம்? ஜென்கின்ஸ் கிளாஸ்ல டாம்கேட்டோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அதோட பைனரிஸை முதல்ல டவுன்லோட் பண்ண ஓபிடி பார்த்துக்கு டார்சி ஃபைல கொண்டு வந்தேன். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பின் டைரக்ட்ல போயிட்டு டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்? டாம்கேட்டோட வெப் ஆப்ஸ் டைரக்ட்ல போயிட்டு என்ன பண்ணேன்? என்னோட வார் ஃபைல நான் பிளேஸ் பண்ணேன். இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா? இப்போ அதே சர்வர்ல 2 டாம்கேட் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா 2 டாம்கேட்டுக்குமே உங்களுக்கு அந்த ஜேடிகே வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் டாக்கருக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னா நீங்க ஈஸி. மல்டிபிள் டாம்கேட்ஸ் நான் உள்ள கொண்டு வரலாம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த மிஷின் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் click on this. ஓகே, ஸோ இந்த மிஷின்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு ஏன் போர்ட் நம்பர் நான் ஆல் டிசிபி வைக்கிறேன்னு சொல்றேன். ஏன்னா போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணும்போது நான் ஒவ்வொரு போர்ட் கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ பை டிஃபால்ட்டா எஸ்ஹெச் மட்டும் தான் இருக்கு. இப்போ நான் போயிட்டு கஸ்டம் டிசிபி இல்லை ஆல் டிசிபி மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் ஆல் டிசிபி எல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ரேண்டமா போட்டு ஓப்பன் பண்ண போறேன். சேவ் ரூல், தட்ஸ் இட். ஸோ கோ டு EC2 instance. உங்க மிஷினை இப்போ நான் லாகின் பண்றேன். ஸோ பப்ளிக் ஐபி புள்ளியோட லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, புரியல, ப்ரௌசரே லாகின் பண்ணலான்றீங்களா? இல்ல, நான் பண்ணிட்டே இருக்கேன், அதுக்குள்ள ஆயிடும். ஓகேங்களா? சி லைனக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த 2x2 செக் கம்ப்ளீட்டா ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பூட் அப் ஆயிடும். விண்டோஸ்க்கு தான் என்ன பண்ண முடியாது. 2x2 செக் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பாஸ்வேர்டு காட்டும். 4 minutes வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு பாஸ்வேர்டு வரதுக்கு. அந்த பூட்டிங் டைம் வந்து லைனக்ஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்ட். நீங்க அந்த இனிஷியலைசிங் ஃபேஸ்லயே என்ன பண்ணலாம்? நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிடலாம். ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஓகேவா? ஆனா அந்த விண்டோஸ் மிஷின்ன்றப்போ உங்களுக்கு அந்த பூட் அப் டைம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். ஏன்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு அதிகமா எடுத்துக்கும். நீங்க போய் கெட் பாஸ்வேர்டு கொடுத்தா வராது, பாத்திருக்கீங்களா? இனிஷியலைசிங் கெட் பாஸ்வேர்டு கொடுத்தா வராது. வெயிட் ஃபார் 4 minutes, மினிமம் 4 minutes. இதுவும் இன்டர்வியூல கேட்பாங்க. விண்டோஸ் நீங்க பூட் அப் பண்ணும்போது உங்களுக்கு இனிஷியலைசிங் ஃபேஸ் முடிஞ்சு எப்போ பாஸ்வேர்டு அப்லோட் பண்ணீங்கன்னா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? 4 to 5 minutes, அதான் டைம். ஸோ இப்போ உபுண்டோட யூசர் நேம் என்ன? உபுண்டோ. ஓகே, ஸோ ஸ்க்ரீன் கிளியர் பண்றேன். ரூட் யூசரை நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்பாச்சி நம்ம லைனக்ஸ் மிஷின்ல இந்த இன்ஃப்ராவை அப்டேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் கொடுத்தோம்? எம் அப்டேட். இங்க apt-get update apt-get update. ஸோ இந்த இன்ஃப்ரா எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் கொடுக்கவா? நோட் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் டாஸ்க் apt-get update ஒன்று இருக்கு, apt-get upgrade ஒன்று இருக்கு. அப்கிரேட். ஓகே, அப்டேட் அண்ட் அப்கிரேட், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது லைனக்ஸ் மிஷினுக்குள்ள நம்ம ப்ளே பண்ற ஒரு சின்ன சின்ன கமாண்ட்ஸ். அப்டேட்டுக்கும் அப்கிரேடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன், என்னோட மிஷின்ல இருக்கிற எல்லா பேக்கேஜும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் பாருங்க டாக்கர் வெர்ஷன் என்ற கமாண்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, டாக்கர் -version என்ன சொல்லுது? Docker not found, but can be installed with snap install docker, apt install podman docker, apt docker.io இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது அபிஷியலா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ் வந்து இதுதான். docker.io என்ற வெப்சைட்ல இருந்து என்ன பண்ணேன்? டாக்கர் இன்ஜினை இன்ஸ்டால் பண்ணிக்கன்னு சொல்றான். இதை நான் இன்ஸ்டால் பண்றேன். ஸோ அதோட ஸ்பேஸ் பாத்தீங்களா? MBsல தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ எஸ் கொடுத்து நான் ப்ரொசீட் பண்றேன். நார்மலா எப்படி நீங்க ஒரு ஜாவா, பைத்தான் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்றீங்க, சேம் லைக் தட் டாக்கர் MB சைஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதுக்கு மேல அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேல என்ன பண்ணலாம்? டாக்கரோட CLI கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி என்னால மல்டிபிள் கண்டெய்னர்ஸை லான்ச் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ற எல்லா கமெண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கமெண்ட் கொடுத்துருக்கேன்னா apt install docker.io. வாட் இஸ் த கமாண்ட் டு இன்ஸ்டால் டாக்கர் கேட்பாங்க.
இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் டாக்கரோட வெர்ஷன் என்ன யூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. என்ன வெர்ஷன் ஆஃப் டாக்கர் யூஸ் பண்றீங்க? இப்போ ஜென்கின்ஸ் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணோம்? 2.414. ஓகே, அந்த மாதிரி டெவாப்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு டூலோட வெர்ஷன் நம்ம தெரிஞ்சிருக்கு. எதுக்காக தெரியுமா? வெர்ஷன் அப்கிரேட் பண்ணும்போது ஒரு சில கமாண்ட்ஸ் டிப்ரிஷியேட் பண்ணிடுவாங்க. அந்த கமாண்ட் ஒர்க் ஆகாது, கமாண்டை மாத்தி நம்ம ரன் பண்ணணும். இப்போ டாக்கர் வெர்ஷன், டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸ்கிரீன் கிளியர் கொடுத்து டாக்கர் -- வெர்ஷன் கொடுங்க. வெர்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. என்ன வெர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? 24.0.5 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே, இப்போ முதல்ல நான் என்ன பண்ணணும்? டாக்கர் ஃபைல், கரெக்டா? முதல்ல டாக்கர் ஃபைல் எழுதணும். அதை வச்சு என்ன பண்ணணும்? டாக்கர் இமேஜை மாத்தணும். இமேஜை வச்சு என்ன பண்ணணும்? கண்டெய்னர்ஸ் லான்ச் பண்ணணும். டாக்கர் ஃபைல் எழுதுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா டாக்கர் ஃபைல் ரியல் டைம்ல டெவாப்ஸ் டீமும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, டெவலப்பர் டீமும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஃபைலுக்குள்ள என்ன பேஸ் இமேஜ் வரணும், அந்த ஃபைலுக்குள்ள என்ன அப்ளிகேஷன் கொண்டு வரணும், அந்த அப்ளிகேஷனுக்கு என்னெல்லாம் லைப்ரரி பைனரிஸ் வேணும்ன்றத டெவலப்பரும் சொல்லுவோம். அப்ப டாக்கர் ஃபைல்ன்றது இட்ஸ் a கான்ட்ரிபியூஷன் ஃபைல் தான். டாக்கர் ஃபைலை எழுதிட்டு அந்த ஃபைலை வச்சு என்ன பண்ணலாம்? இமேஜா மாத்தலாம். அந்த இமேஜை வச்சு அடுத்தது என்ன பண்ணலாம்? கண்டெய்னர்ஸா லான்ச் பண்ணலாம். இப்போ அந்த ஃபைல் அப்படியே விட்டுருங்க, நான் கடைசியா சொல்லித்தரேன். இப்போ இமேஜ் ஆல்ரெடி எங்க இருக்கு? ஆல்ரெடி ஒரு ஃபைலை எழுதி டாக்கர் ஹப்ல இமேஜா ரெடியா வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த இமேஜ் அங்கிருந்து நான் புல் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை புல் பண்ணி கண்டெய்னரை லான்ச் பண்ணிடலாம். லான்ச் பண்ண கண்டெய்னரை ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ முதல்ல இதுல ஏதாவது இமேஜஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? அதுக்கான கமெண்ட் ஒண்ணும் இல்ல, டாக்கர் இமேஜஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். டாக்கர் வெர்ஷனுக்கு அப்புறம் நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் கமாண்ட் டாக்கர் இமேஜஸ். ஏதாவது இமேஜஸ் இருக்கா பாருங்க. ரெபாசிட்டரி, டேக், இமேஜ் ஐடி, எப்ப கிரியேட் ஆச்சு, என்ன சைஸ், எதுவுமே இல்லை. இப்போ இமேஜ் நான் எங்க இருந்து எடுக்க போறேன்னா டாக்கர் ஹப்ல இருந்து எடுக்க போறேன். அப்ப அந்த கமாண்ட் டாக்கர் புல் httpd. இப்போ எனக்கு தேவையான இமேஜ் என்னது? ஒரு அப்பாச்சி இமேஜ் வேணும். இப்போ இந்த கமாண்ட் கொடுக்கும் போது எனக்கு ஆர்கிடெக்சர் வைஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப டாக்கர் புல் http கொடுக்குறேன், அந்த ரிக்வெஸ்ட் எங்க போகுது? டாக்கர் டீமான் எங்க ஓடிட்டு இருக்கு? இதே சர்வர்ல பேக் எண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த டாக்கர் டீமானுக்கும் டாக்கர் ஹப்புக்கும் பை டிஃபால்ட்டாவே ஏபிஐ கம்யூனிகேஷன் இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, இங்க போகுதா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல லோக்கல் மிஷின்ல ஆல்ரெடி என்னோட டெவலப்பரோ டெவாப்ஸ் இன்ஜினியரோ ஒரு டாக்கர் ஃபைல் வச்சு அப்பாச்சின்ற இமேஜ் வச்சிருக்கானான்னு பார்ப்போம். புரியுதா? இப்போ நான் டைரக்டா என்ன பண்றேன்னா ஹப்ல இருந்து இமேஜை புல் பண்றேங்க. நான் டாக்கர் ஃபைல்ன்ற கான்செப்ட்ல நானே இமேஜை ரன் பண்ணி இங்கேயே வச்சிருந்தேன்னா அந்த டாக்கர் டீமான் முதல்ல லோக்கலாவே அந்த இமேஜ் இருக்கான்னு பார்க்கும். அப்படி அந்த இமேஜ் லோக்கலா இல்லைன்னா உடனே என்ன பண்ணும்? ஹப்ல போயிட்டு இந்த நேம்ல ஏதாவது இமேஜ் இருக்கான்னு பார்த்து புல் பண்ணிட்டு கொண்டு வந்துடும். புரியுதா? இங்க பாருங்க, ஹிட் பண்ண உடனே முதல்ல என்ன பண்ணுது? லோக்கலா அந்த இமேஜ் இருக்கான்னு பார்க்கும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் என்ன பண்ணணும்னா ஹப்ல இருந்து எடுத்து லோக்கல்ல வச்சிரும். நீங்க அடுத்த முறை என்ன பண்ணலாம்? அதே இமேஜை வச்சு மல்டிபிள் கண்டெய்னர்ஸை ரன் பண்ணிக்கலாம். டாக்கர் ரெஜிஸ்ட்ரி வெப்சைட்ல காமிச்சேன், எங்க இருக்கு பாருங்க. ஹப்ன்றது இதுதான். நீங்க லாகின் பண்ணணும், சரிங்களா? இன்டர்நெட்ல போயிட்டு டாக்கர் ஹப் லாகின் கொடுங்க. எப்படி கிட்ஹப் லாகின் பண்ணீங்களா டாக்கர் ஹப் லாகின் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பப்ளிக் இமேஜஸ் அதிகமா இருக்கும். ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளோட இமேஜஸ் தான் என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். அந்த இமேஜஸ் இங்க பிரைவேட்டா ஒரு ரெபாசிட்டரி, இங்க ரெபாசிட்டரி இருக்கு பாத்தீங்களா? எப்படி கிட்ல வந்து பப்ளிக் ரெப்போ பிரைவேட் ரெப்போன்னு இருக்கு, அந்த மாதிரி ரெபாசிட்டரியில போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி நான் வைப்பேன். இது வந்து நான் ப்ராஜெக்ட் கிளாஸ்க்காக ஒரு 2 months பேக் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன், அதை விட்டுருங்க. நான் சொல்றது நீங்க ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி வைக்கலாம். நீங்க எக்ஸ்ப்ளோர்ல போய் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்காவும் நிறைய இமேஜஸ் வச்சிருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது கொடுத்த உடனே இதுக்குள்ள நான் போறேன். என்ன கமெண்ட் கொடுக்குறான் பாருங்களேன். இந்த கமாண்ட் கொடுத்து நீ என்ன பண்ணுங்க? இந்த இமேஜை எடுத்துக்கோங்க அப்படின்றோம். ஓகே, ஸோ டாக்கர் புல் httpd இந்த கமாண்ட் கொடுத்தோன்னே அந்த கிளைண்ட் டைரக்டா டாக்கர் டீமான் கிட்ட போகும். டாக்கர் டீமான் உங்களுக்கு முதல்ல லோக்கல் மிஷின்ல டாக்கர் இமேஜஸ் ஏதாவது இந்த நேம்ல இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னு தெரிஞ்ச உடனே டைரக்டா ரெஜிஸ்ட்ரியில இருந்து அந்த இமேஜை புல் பண்ணிடும். இப்போ நான் httpன்னு மட்டும் கொடுத்தா கூட வராது. ஏன் தெரியுமா? இங்க ஆல்ரெடி httpல ஏதாவது இமேஜ் இருக்கான்னு சர்ச் பண்ணும். httpல இமேஜே இல்லைன்னா புல் பண்ணாது. நேம் இந்த மாதிரி நேம்ல லோக்கல்லையும் இல்லை ரெஜிஸ்ட்ரிலையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபெயில் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ இப்போ நான் டாக்கர் புல் httpன்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். யூசிங் டிஃபால்ட் டேக் லேட்டஸ்ட். அதாவது இப்போ என்ன பண்ணுது? இமேஜை புல் பண்ணும் போது அதுக்கு ஒரு டேக் கொடுத்துருது. எது தெரியுமா? வெர்ஷன்ஸ் ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? இமேஜை வந்து வெர்ஷனைஸ் பண்ணி வைக்கலாம்.
இப்ப புல் பண்ற இமேஜுக்கு அது கொடுத்த வெர்ஷன் என்னன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நான் புல் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். HTTPD என்ன டேக் அடிச்சிருக்கு? லேட்டஸ்ட்ன்ற டேக் அடிச்சிருக்கு. இமேஜுக்கு ஒரு ஐடி ஜெனரேட் பண்ணிருக்கு. 4 days ago அந்த பப்ளிக் ரெபாசிட்டரியில HTTPD காரனே என்ன பண்றான், லேட்டஸ்டா ஒரு சேஞ்ச் பண்ணி அங்க போட்டு வச்சிருக்கான். லேட்டஸ்ட் வெர்ஷன் அங்க போட்டு வச்சிருக்கான். இதோட சைஸ் ஆஃப் தி இமேஜ் பாத்தீங்கன்னா 168 MB. இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். இமேஜ் புல் பண்ணியாச்சு. இப்போ இமேஜ் புல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கண்டெய்னர் லான்ச் பண்ணணும். இப்போ கண்டெய்னர் இருக்கான்னு பாக்குறதுக்கு டாக்கர் பிஎஸ்னா ப்ராசஸ் ஏதாவது ஓடிட்டு இருக்கா இந்த சர்வருக்குள்ள. அப்ப டாக்கர் பிஎஸ் கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா ஏதாச்சும் வந்திருக்கா? எதுவும் வரல. இங்க பாருங்க, கண்டெய்னர் ஐடின்னு ஒண்ணுமே இல்ல. எந்த இமேஜை வச்சு இந்த கண்டெய்னர் கிரியேட் ஆச்சுன்னு தெரியல. என்ன கமாண்ட் எப்ப கிரியேட் ஆச்சு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, என்ன போர்ட் ஃபார்வர்ட் பண்ணிருப்பாங்க, அந்த கண்டெய்னருக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க, எதுவுமே இல்லை. ஏன்னா இன்னும் கண்டெய்னர் கிரியேட் பண்ணல. இப்ப கண்டெய்னர் கிரியேட் பண்றது ஒரு கமாண்ட் இருக்கு. அது என்ன கமாண்ட்? டாக்கர் ரன். இப்ப கமாண்ட் பாருங்க, டாக்கர் ரன் -IT. இது என்ன நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். -ITனா இன்டராக்டிவ் டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃபிளாக்ஸ் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி ஒரு இமேஜ்ல இருந்து ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்றேன்னு பாருங்க. டாக்கர் ரன் -IT நேம் என்னன்னா அந்த கண்டெய்னருக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். அப்பாச்சி 1 கொடுக்குறேன். ஓகே, இந்த அப்பாச்சி 1 கண்டெய்னரை நான் போர்ட் ஃபார்வர்டிங் பண்றேன். -P ஸ்மால் p கொடுக்குறேன். போர்ட் ஃபார்வர்டிங். என்ன போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னா, கண்டெய்னர் போர்ட் வந்து என்னது 80, அப்பாச்சி போர்ட் 80. இப்போ நான் போர்ட் ஃபார்வர்ட் பண்றது 80. அதாவது இது வந்து ஹோஸ்ட் போர்ட், இது கண்டெய்னர் போர்ட். ஹோஸ்ட் போர்ட் வச்சுதான் என்ன பண்ணும், எக்ஸ்டர்னலா ஆக்சஸ் பண்ணும். மறந்துடாதீங்க, இன்டர்வியூல கேட்பாங்க இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற போர்ட் வந்து என்ன போர்ட், இது என்ன போர்ட் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஹோஸ்ட் போர்ட், இது கண்டெய்னர் போர்ட். இந்த கண்டெய்னர் போர்ட்டுக்கு இந்த ஹோஸ்ட் பார்ட் வரைக்கு நான் போர்ட் ஃபார்வர்டிங் பண்றேன். அப்ப நீங்க வெளியே ஆக்சஸ் பண்ணும்போது இந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் போட்டு :8080 போட்டீங்கன்னா மட்டும்தான் இப்ப நான் ரன் பண்ற இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன டேட்டா இருக்குன்னு வரப்போகுது. கமாண்ட் புரியுதா? டாக்கர் ரன் -IT நேம், கண்டெய்னருக்கு ஒரு நேம் கொடுக்குற அப்பாச்சி 1 -P போர்ட் ஃபார்வர்டிங் which means host port container port. இப்போ இது எதை வச்சு இந்த கண்டெய்னர் லான்ச் பண்ணோம்? HTTPD இமேஜை வச்சு லான்ச் பண்ணு. கமாண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? கமாண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த கமாண்ட் டு லான்ச் த கண்டெய்னர்னு கேட்பாங்க. வாட் இஸ் த கமாண்ட் டு லான்ச் த கண்டெய்னர்? அப்ப கண்டெய்னர் லான்ச் பண்றதுக்கு என்ன வேணும்? இமேஜ் வேணும். அப்ப அதுக்கான கமாண்ட் டாக்கர் ரன் -IT நேம் ஆஃப் த கண்டெய்னர் என்ன வேணா கொடுக்கலாம். -small p host port : container port followed by அந்த image name. இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். ஏதாவது எரர் அடிக்குதா? ஐடின்னு கொடுக்காம ITD கொடுக்க சொல்றோம். which means நீங்க லான்ச் பண்ற கண்டெய்னர் வந்து பேக் எண்ட்ல ரன் பண்ற மாதிரி லான்ச் பண்ணுங்க. foreground மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, சேம் கமாண்ட்ல டாக்கர் ரன் -ITD நேம் வந்து அப்பாச்சி 1 -P 8080:80 HTTPD. Conflict the container notation is already in use. The container, okay, you have remove or rename. Docker PS -A, which means இந்த நேம்ல நான் ஆல்ரெடி ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா இங்க காட்டுதான் பார்க்கணும். டாக்கர் ஆர்எம்னா ரிமூவ் பண்றது. ஓகே, ரிமூவ் என்னது இந்த கண்டெய்னர். ஏன்னா நான் இப்போ அந்த foreground மோட் போடாம
ரன் பண்ண பாத்தீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகி டெலீட் ஆயிடுச்சு. அது டெலீட் ஆனதுடனே இந்த நேம்ல தான் இருக்கு. இப்ப டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, சோ இப்போ அப்படியே பழசெல்லாம் மறந்துருங்க. டாக்கர் இமேஜ் என்கிட்ட இருக்கு. ஒரு இமேஜ் இருக்கா? டாக்கர் பிஎஸ் என்ற கமாண்ட் என்னன்னா ஏதாவது கண்டெய்னர் ரன்னிங்கா இருக்கான்னு பாக்குறதுக்கு. ps-a ஆல் கண்டெய்னர்ஸ், அதாவது ரன்னிங் கண்டெய்னர், ஸ்டாப்டு கண்டெய்னர். இப்போ எனக்கு நான் அப்பாச்சி 1ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண பாத்தீங்களா, அது ஏன் கிரியேட் ஆகலன்னா நான் -itdன்னு போடல. டினா டிட்டாச் மோடுன்னு சொல்லுவாங்க. டிட்டாச்னா இந்த கண்டெய்னரை பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணு. இதுக்காக தெரியுமா? நீங்க அந்த கண்டெய்னர் லாகின் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடும். அந்த கண்டெய்னர் லாகின் பண்ணி காட்ட போறேன் இப்போ நான். நீங்க வெளியே வந்து கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடும். இந்த மிஷின் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டிட்டாச் மோட்ல கண்டெய்னர் ரன் பண்ணுங்கன்னு சொல்லுது. அது -itd. அந்த -itd போடாம கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணதுனால அது ஸ்டார்ட் ஆகி டக்குன்னு டெர்மினேட் ஆயிடுச்சு. அப்போ திரும்ப அதே நேம்ல நம்ம கண்டெய்னர் ரன் பண்ணும்போது அப்பாச்சி 100 கண்டெய்னர் ஆல்ரெடி எக்ஸிட் ஆயிருக்கு, நீ வேற நேம்ல கிரியேட் பண்ணுன்னு சொல்லுச்சு. புரியுதா? இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த கமெண்ட் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இல்லையா? ஏ போட்டா ஆல். இந்த ஏல என்ன காட்டும்னா ரன்னிங் கண்டெய்னர்ஸும் காட்டும், எக்ஸிட் அதாவது ஸ்டாப் ஆன கண்டெய்னர்ஸும் காட்டும். இப்போ திரும்ப அந்த கமெண்ட் கொடுங்க. டாக்கர் ரன் -itd -name of the container apache 1 -p 808080 httpd. இது என்னன்னா கண்டெய்னருக்கு ஒரு ஐடி ரேண்டமா கண்டெய்னர் ஜெனரேட் பண்ணும். இப்போ என்ன கண்டெய்னர்ஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு நான் கமெண்ட் என்ன சொன்னேன்? டாக்கர் ps. psனா ப்ராசஸ். லைனக்ஸ்ல அதுக்குள்ள என்ன ப்ராசஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. ஓகே, httpd foreground background மோட்ல இந்த இமேஜை வச்சு ஒரு கண்டெய்னர் லான்ச் ஆயிடுச்சு. லான்ச் ஆகி 14 செகண்ட்ஸ் ஆச்சு. ஓகே, போர்ட் ஃபார்வர்டிங் பாத்தீங்களா? சோ வெளிய இருந்து வர 8080 வந்து இந்த கண்டெய்னருக்கு 80க்கு நான் டார்கெட் பண்றேன். எந்த இமேஜ் நேம்? அப்பாச்சி இமேஜ் வச்சு அப்பாச்சி 1 கண்டெய்னர் லான்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்க மிஷினோட ஐபி அட்ரஸ் எடுங்க. ஐபி அட்ரஸ் யூசுவலா அப்பாச்சி பேஜ்ல என்ன வரும்? இட் ஒர்க்ஸ் வருமா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா அதே இமேஜ் தாங்க. இப்போ இன்னொரு கண்டெய்னர் நான் கிரியேட் பண்ண போறேன், ஆனா வேற போர்ட்ல நான் மாத்த போறேன். இப்போ பாருங்க, ஸ்கிரீன் கிளியர். இப்போ இங்க என்ன ஓடிட்டு இருக்குன்னா ஒரு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு ஒரு இமேஜை வச்சு. இப்போ அதே இமேஜை வச்சு இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன், ஆனா வேற போர்ட் நம்பர்ல. பாருங்க, டாக்கர் ரன் -itd -apache 2 ஓகே -p. இப்போ நான் 8080 போட்டேன்னா கான்ஃபிக் கிடைக்கும். இப்போ லெட்ஸ் ரன் ஆன் 8090. அப்பாச்சியோட போர்ட் டிஃபால்ட் 80 தான். இப்போ டாக்கர் ps கொடுத்து பாருங்க, 2 கண்டெய்னர். இப்போ அதே ஐபி அட்ரஸ்ல போயிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, ஒரே மிஷின்ல நான் ரன்னிங் 2 கண்டெய்னர்ஸ், ஆனா 2 கண்டெய்னர்ஸ் will be on 2 different ports. அப்ப என்னால ஒரு இமேஜ் வச்சு எத்தனை ரன் பண்ண முடியும்? மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் ரன் பண்ண முடியும். இப்போ கண்டெய்னருக்குள்ள லாகின் பண்ணது எப்படின்னு கத்துறேன். இப்போ பாருங்க, டாக்கர் exec னா எக்ஸிக்யூட் -it எந்த கண்டெய்னர் லாகின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரீசனா லாகின் பண்ண பாத்தீங்களா, இந்த கண்டெய்னர் ஐடியை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. /bin/bash லாகின் ஆயிடுச்சா? கமெண்ட் பார்த்துக்கோங்க. டாக்கர் exec -it இந்த கண்டெய்னர் ஐடியை காப்பி பண்ணு. ஓகேங்களா? bin bash லாகின் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, எங்க லாகின் இருக்கு? அந்த கண்டெய்னர்ல ரூட் யூசரா லாகின் ஆயிடுச்சு. இப்போ லாகின் உடனே டைரக்டா எந்த பாத்ல லாகின் இருக்கு பாத்தீங்களா? அப்பாச்சி பாத்துக்கு லாகின் ஆயிருக்கு. இப்போ இங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும்? அப்பாச்சியோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். நம்ம index.html ஃபைல் எங்க இருக்கும்? htdocsல தான் இருக்கும். சேஞ்ச் டைரக்டரி htdocs லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா index.html. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை vi எடிட்டர்ல ஓபன் பண்ண பாக்குறேன். ஏன்னா எடிட் பண்ணுவோம். ஓகே, என்ன சொல்லுது? அந்த மிஷினுக்குள்ள கண்டெய்னருக்குள்ள vi எடிட்டர் இல்ல. இப்போ நம்ம நார்மலா லைனக்ஸ் மிஷின்ல vi போட்டு ஓபன் ஆகுமா? நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது கண்டெய்னர்.
இந்த கண்டெய்னருக்குள்ள நீங்க அந்த பேக்கேஜை போட்டா மட்டும் தான் அது யூஸ் பண்ண முடியும். இப்ப அந்த பேக்கேஜ் அந்த கண்டெய்னர்ல இல்ல, நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். முதல்ல கண்டெய்னர் அப்டேட் பண்ணலாம். apt-get அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? apt-get இன்ஸ்டால் அந்த வி எடிட்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளியரா? apt-get இன்ஸ்டால் அந்த vim பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிடலாம். என்ன ஸ்கிரீன் கிளியர்? பிரஸ் பண்ணுங்க. இப்போ vi கொடுத்து index.html ஃபைல புரியுதா? see இப்போ நான் விர்ச்சுவல் மிஷின்ல இருந்து அந்த கண்டெய்னருக்குள்ள வந்துட்டேன். அந்த கண்டெய்னருக்குள்ள பை டிஃபால்ட்டா எல்லா பேக்கேஜும் இருக்காது. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி கண்டெய்னர் அப்டேட் பண்ணதுனால தான் அந்த பேக்கேஜ் வந்துச்சு. நீங்க அப்டேட் பண்ணாம விம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஆகாது. ஏன்னா அது எங்க இருந்து எடுக்கணும்னு தெரியாது கண்டெய்னருக்கு. ஏன்னா கண்டெய்னர் அப் டு டேட்ல இருக்கணும். இப்போ இங்க போயிட்டு நான் இன்சர்ட் மோட் கொடுத்து it works right அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்றேன். பண்ணிட்டேன்னா எந்த கண்டெய்னருக்குள்ள வந்திருக்க பாருங்க, 596. இதுல இருந்து நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். வெளியே வந்துட்டேன். டாக்கர் பிஎஸ் கொடுங்க. 596 என்ற கண்டெய்னர் தான் இங்க இருக்கு. 8090க்கு போர்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. புரியுதா? ஒரே EC2 மிஷினுக்கு மேல now I'm running multiple containers. இப்போ புரியுதா? இந்த ஃப்ரண்ட் எண்ட் பேஜுக்கு நான் இப்போ வரேங்க. கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல நான் மல்டிபிள் கண்டெய்னர்ஸை ரன் பண்றேன். ஒவ்வொரு கண்டெய்னருக்குள்ளேயும் ஒவ்வொரு அப்பாச்சி பேஜ் இருக்கு. அந்த ஒவ்வொரு அப்பாச்சி டிப்ளாய்மெண்ட் பார்த்துக்குள்ளேயும் அதுக்கு தேவையான index.html ஃபைல்ஸை நான் போட்டு வைக்க போறேன். அதை எஃபெக்டிவா மேனேஜ் பண்ண போறேன். இதுதான் மைக்ரோ சர்வீசஸ் சொல்லுவாங்க. மோனோலித்திக் மைக்ரோ சர்வீசஸ். இது மோனோலித்திக்கா இருந்தது வச்சுக்கோங்க, டெவலப்பர் இது மொத்தத்தையும் ஒரே பேக்கா பண்ணி கொடுத்துருவான். நான் என்ன பண்ணேன், ஓகே ஒரு EC2 மிஷின் ஒரு அப்பாச்சி, அந்த அப்பாச்சிக்குள்ள மொத்தமா டிப்ளாய் பண்ணிடலாம். அப்படி பண்ணா சின்ன டிராபேக் என்னன்னா, எனக்கு ஒரு பட்டன் ஒர்க் ஆகல அப்படின்னா மோனோலித்திக்ல கம்ப்ளீட் அப்ளிகேஷனை டவுன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும். இப்போ நான் மைக்ரோ சர்வீஸ் பிரிச்சுட்டேன்னா இதே EC2 மிஷினுக்கு மேல ஒவ்வொரு சர்வீஸ்மே ஒவ்வொரு கண்டெய்னருக்குள்ள நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு அகைன் இந்த நியூ ரிலீசஸ் என்ற ஒரு கண்டெய்னர் ஒர்க் ஆகலாம், என்ன பண்ணுவேன், ஸ்பெசிபிக்கா டாக்கர் லாக்ஸ் ஃபாலோட் பை லெட்ஸ் டேக் இதுதான் நியூ ரிலீஸ் கண்டெய்னர் ஐடி கொடுத்து நான் என்டர் அடிச்சேன்னா எதனால கண்டெய்னர் லாகின் ஆகல, எதனால கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகலன்ற லாக் எனக்கு இங்க வர ஆரம்பிச்சிடும். நான் ட்ரபிள் ஷூட் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த ஒரு கண்டெய்னருக்கான ஃபிக்ஸை கொடுக்கலாம். மற்ற கண்டெய்னர்ஸ்க்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது. இது புரியுதா? இப்போ ஒரு 50% புரிஞ்சது, இப்போ ஒரு 70-80% புரிஞ்சிருச்சா? உண்மையா சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. உண்மையா புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ ஏன் கண்டெய்னர்ஸ் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்கன்ற கான்செப்ட் தெரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்த வாரம் என்ன பார்ப்போம்னு இப்பயே சொல்லிடுறேன். என்ன பார்க்க போறோம்னா கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன். கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன். ஆர்கஸ்ட்ரேஷன்ன்றது மேனேஜ்மெண்ட், அதாவது மல்டிபிள் கண்டெய்னர்ஸை ஒருத்தர் கீழே வச்சு பாத்துக்கிறது. இது அந்த வார்த்தையை மட்டும் காதுல வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வாரம் அந்த டேர்ம் சொல்லும் போது உங்களுக்கு ஆர்கஸ்ட்ரேட் அப்படின்றது ஒரு மேனேஜ்மெண்ட், மேனேஜிங் n நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஓகே, இப்போ சில டாக்கர் கமாண்ட்ஸ்லாம் சொல்லி தரேன். இப்போ என்ன கமாண்ட்ஸ்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு புரியுது? ஃபர்ஸ்ட் டாக்கர் இமேஜஸ், என்ன இமேஜ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. டாக்கர் பிஎஸ், என்ன கண்டெய்னர் ரன்னிங்ல இருக்கு. டாக்கர் பிஎஸ் -a அப்படின்னா ஆல் கண்டெய்னர், which means running container, stopped and exited containers. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி இப்போ ரன்னிங் தான் இருக்கு. இப்போ நான் ஒரு கண்டெய்னர் ஸ்டாப் பண்றேன். ஓகேங்க, பாருங்க டாக்கர் ஸ்டாப். இப்போ நீங்க ஃபுல்லா போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. 56 which means என்ன, இந்த ரெண்டு கண்டெய்னருமே உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, 56 லைன் பி. இன்னொரு கண்டெய்னர் 56ல இருந்தா தான் நீங்க அடுத்த ஒரு 4 லெட்டர் கொடுக்கணும். இது ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நீங்க டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா எது மட்டும் காட்டும், ரன்னிங் கண்டெய்னர் மட்டும் தான் காட்டும். ஒண்ணு மட்டும் காட்டுதா? இப்போ டாக்கர் பிஎஸ் -a கொடுத்தீங்கன்னா ரன்னிங் கண்டெய்னர் காட்டும், ஸ்டாப்டு கண்டெய்னர் காட்டும். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க், என்ன கமெண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும்னா எனக்கு வெறும் ஸ்டாப்டு கண்டெய்னர்ஸ் மட்டும் தான் காட்டணும். புரியுதா? நீங்க ஒரு கமெண்ட் எனக்கு எடுக்க போறீங்க. அந்த கமெண்ட் என்ன பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே சர்வர்ல ஒரு 50 கண்டெய்னர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. 50 கண்டெய்னர் டாக்கர் பிஎஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு 30 கண்டெய்னர்ஸ் ரன்னிங்ல காமிச்சிருச்சு.
டாக்கர் ps-a போட்டீங்கன்னா ரன்னிங் கண்டெய்னர்ஸ் காட்டுது, ஸ்டாப் கண்டெய்னர்ஸ் காட்டுது. எனக்கு என்ன காட்டணும்னா ஸ்டாப் ஆன கண்டெய்னர்ஸ் மட்டும் தான் காட்டணும். அதுக்கு என்ன கமாண்ட்? 2 டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னது? அப்டேட்டுக்கும் அப்கிரேடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அந்த லைனக்ஸ் லெவல்ல ஒரு சேஞ்சஸ். இப்போ கமாண்ட் லெவல்ல என்ன சேஞ்சஸ்? இப்போ இன்னொரு சின்ன கமாண்ட் நான் உங்களுக்கு டாஸ்காவே தரேன். இதுக்கப்புறம் டாக்கர் கமாண்ட்ஸ்ல தான் ப்ளே பண்ண போறோம். ஒரு 25 கமாண்ட்ஸ் நம்ம டாக்கர்ல கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே டாக்கர்ல போய் ஈஸியா ஒர்க் பண்ணிடலாம். அடுத்தது டாக்கர் ஃபைல் எழுத கத்துக்கலாம். இப்போ வேணா நான் உங்களுக்கு இந்த செஷன் முடியும் போது ஒரு சின்னதா ஒரு டாக்கர் ஃபைல் எப்படி எழுதுறது நான் காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஃபைல் தான். இப்போ அடுத்த கமாண்ட் என்னன்னா, இப்போ நான் டாக்கர் இமேஜ் வச்சுதான் என்ன பண்ணேன்? கண்டெய்னர் லான்ச் பண்ணேன். எனக்கு நான் டாக்கர் ரன் கொடுத்த நேரம் ஆகும், கண்டெய்னர் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடும். நல்லா கவனிங்க, கிரியேட் பிளஸ் ஸ்டார்ட். டாக்கர் ரன் என்ன பண்ணும்னா அந்த இமேஜை வச்சு கிரியேட் பண்ணும் பிளஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். எனக்கு இப்போ டாக்கர் கிரியேட் என்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டெய்னர் எனக்கு கிரியேட் மட்டும்தான் ஆகும், இட் won't ஸ்டார்ட். அப்புறம் என்ன பண்ணணும்? டாக்கர் ரன் கொடுக்க கூடாது, டாக்கர் ஸ்டார்ட். புரியுதா? இப்ப பாருங்களேன், இப்ப நான் டாக்கர் புல் இன்ஜினிக்ஸ் என்ற இமேஜை புல் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ஜினிக்ஸ் இது எங்க இருந்து புல் ஆகும்? டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில இருந்து எடுக்கும். இப்ப இந்த கமாண்ட் எங்க போகும்னா டாக்கர் டீமானுக்கு போகும். டாக்கர் டீமான் முதல்ல உங்க லோக்கல் ரெபாசிட்டரியில இந்த மாதிரி இமேஜ் இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணும்? ரெஜிஸ்ட்ரிக்கு போயிட்டு ஹப்ல இந்த மாதிரி இன்ஜினிக்ஸ் என்ற இமேஜ் பப்ளிக்கா இருக்கான்னு பார்க்கும். பப்ளிக் இப்போ :v1 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வெர்ஷன் 1 வெர்ஷனைஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பப்ளிக்ல இன்ஜினிக்ஸ் :v1 எல்லாம் போட்டு வைக்க மாட்டாங்க, அது பப்ளிக் ரெபாசிட்டரி. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? லோக்கலா இந்த இமேஜை பில்ட் பண்ணி புஷ் பண்றீங்க ரிமோட்டுக்கு. எப்படி கிட் புஷ் பண்றீங்களோ டாக்கர்ல இங்க இருந்து புஷ் பண்ணி வச்சிடுறீங்க, பிரைவேட் ரெபாசிட்டரியில புஷ் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? டாக்கர் லாகின் என்ற கமாண்டை கொடுத்து பிரைவேட்ல இருக்கிற இந்த இமேஜ் நம்ம கொடுத்தா புல் ஆயிடும். இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி அந்த லாகின் பண்ணி புஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டாக்கர் புல் இந்த இமேஜ் புல் ஆகுதா? இங்க ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிச்சு பாத்தீங்களா? அது என்னன்னா லோக்கல் இமேஜஸ்ல அந்த இன்ஜினிக்ஸ் இருக்கான்னு பாக்குது. இல்லைன்னா டாக்கர் டிமாண்ட் அந்த ரிக்வெஸ்ட்டை ரெஸ்ட் ஏபிஐ கால் வழியா ரெஜிஸ்ட்ரி காமிச்சிடும். இமேஜ் புல் ஆயிடுச்சா? இப்போ டாக்கர் இமேஜஸ். ஓகே, இப்போ டாக்கர் கண்டெய்னர் லான்ச் பண்ணும். கமாண்ட் சொல்லுங்க. டாக்கர் ரன் -itd, I for interactive, T for terminal, D for detach. இன்டராக்டிவ் டெர்மினல் டிட்டாச் மோட ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணோம்னா அந்த கண்டெய்னர் உங்களுக்கு எஃபெக்டிவா பேக் எண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்க லாகின் பண்ணிட்டு வெளியே வர வேண்டிய அவசியம் கிடையாது. -itd -name Nginx 1 அப்படி கொடுத்துக்கிறேன். போர்ட் ஃபார்வர்டிங், Nginx ஓட டிஃபால்ட் போர்ட் 80 தான். அப்ப என்ன பண்ணலாம்? லெட்ஸ் டேக் 9000 என்ற போர்ட்டை நான் 80K போர்ட் ஃபார்வர்டிங் பண்றேன். ஃபார்வர்ட் பை Nginx image. ரன் ஆயிடுச்சா? ஸோ டாக்கர் PS. இப்போ நீங்க அவுட்புட் 9000. Nginx ஓட டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து 80 தான். அதை நான் போர்ட் ஃபார்வர்டிங் எதுக்கு பண்றேன்? 9000க்கு பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ IP அட்ரஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கண்டெய்னர் லாகின் பண்ணணும். என்ன கண்டெய்னர்? Nginx கண்டெய்னர். என்ன கமாண்ட்? டாக்கர் exec. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணி -it கண்டெய்னர் id /bin / லாகின் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, லிஸ்ட் பண்றேன், எப்படி காட்டுது? ஓகே, இப்போ Nginx ஓட பாத் என்ன? யூசர் லோக்கல் என்ன இருக்கும்? உங்களுக்கு பின்ல இருக்குமா, சோர்ஸ்ல இருக்குமா? அந்த பாத்துல நான் நேவிகேட் பண்ணி பாக்குறேன்.
இன்க்ளூட்ல இருக்குமா? மறந்துச்சு, ரொம்ப நாளாச்சு. எங்க இருக்கு? யூசர் லோக்கல் ஷேர்ல இருக்கும். ஓகே, ஸோ அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ், ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை டிப்ளாய்மெண்ட் பாத் ஃபார் இன்ஜினிக்ஸ் போட்டு பாருங்க. யூசர் ஷேர் இன்ஜினிக்ஸ். ஓகே, இன்ஜினிக்ஸ் ஒன்று இல்லவே இல்லையே, ஷேர்க்குள்ள பண்ணுமா? ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் ஒரு டைரக்டரி தான். இங்கே தான் உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் டாட் HTML. ஸோ அகைன் கேட் கமெண்ட் போட்டு வியூ பண்ணி பாருங்க. ஸோ வெல்கம் டு இன்ஜினிக்ஸ், இதுதான் உங்களுக்கு இந்த பேஜ்ல வருது. கரெக்டா? இதுதான் ஃபைனா. இப்போ அகைன் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பை டிஃபால்ட்டாக விம் இருக்காது. அந்த கண்டெய்னர் அப்டேட் பண்ணிட்டு விம் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சொல்லி கொடுத்த கமாண்ட்ஸ் மட்டும் நான் ஸ்க்ரீன்ல போட்டுக்கிட்டே வரேன். ஓகே, ஸோ டாக்கர் இமேஜஸ், டாக்கர் டாக்கர் புல் என்ற கமாண்ட், டாக்கர் ரன் பண்றோம், டாக்கர் பிஎஸ் கொடுக்குறோம், டாக்கர் பிஎஸ் -a, டாக்கர் லாக்ஸ் என்ற கமாண்ட் பார்த்தோம். ஓகே, இப்போ டாக்கர் கிரியேட் என்ற கமாண்ட் நான் கொடுப்போம். டாக்கர் கிரியேட் என்ன பண்ணும் உங்களுக்கு, நான் இங்க எக்ஸிட் பண்ணிக்கிறேன். டாக்கர் இமேஜஸ் கொடுத்துட்டு இப்போ நான் அப்பாச்சி இந்த நேம்ல வச்சு இன்னொரு கண்டெய்னர் லான்ச் பண்ண போறேன். ஓகே, ஸோ டாக்கர் பிஎஸ், ஆல்ரெடி எனக்கு அப்பாச்சி 1 தான் இருக்கு, 2 டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதை வச்சு நான் இன்னொரு கண்டெய்னரை கிரியேட் மட்டும் தான் பண்ண போறேன், ஆனா ரன் பண்ண போறது கிடையாது. டாக்கர் கிரியேட் அப்பாச்சியா, கிரியேட் ஆயிடுச்சா? கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ டாக்கர் பிஎஸ் கொடுத்தா வருமா? என்ன ஆகல, ஸ்டார்ட் ஆகாது. டாக்கர் பிஎஸ் -a கொடுங்க, கிரியேட் மட்டும் தான் இருக்கு, உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டேட்டஸ் பாருங்க, ஒன்லி கிரியேட். டாக்கர் கிரியேட் புரிஞ்சிருச்சா? இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா டாக்கர் ஸ்டார்ட், started, screen clear. Now check on docker ps. இப்போ பாருங்க, ஏன் நம்ம போர்ட் கான்ஃபிக் அடிக்கல, 8080 க்கு மேப் ஆயிடுச்சு. புரியுதா? இப்போ இது 8080 என்ற போர்ட்டுக்கு மேப் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ஒன்னு வந்து 8080ல ஓடிட்டு இருக்கு, ஒன்னு 9000ல ஓடிட்டு இருக்கு. இது பை டிஃபால்ட்டா என்ன ஆச்சு, 8080க்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நான் இன்னொன்னும் கிரியேட் ஸ்டார்ட் பண்றேன், 8080ல ஸ்டார்ட் பண்ணும்போது கான்ஃபிக் அடிக்கும். பாக்குறீங்களா? ஸோ டாக்கர் ரன் -itd -name அப்பாச்சி 3 கொடுத்துக்கிறேன். 200 நேம்ல 2 நிலையில 2, ஓகே, -p 8080 ஆக்சுவலா இங்க டாக்கர் பிஎஸ் -a நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பாச்சி 200 வந்து இருக்கு. நம்ம இப்ப ரிமூவ் பண்ணிட்டோம், ஆனா அங்க டெலீட் பண்ணல. இங்க பாருங்க, அப்பாச்சி 2 இருக்கா? இப்ப என்ன பண்ணலாம், டாக்கர் ஆர்எம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டெய்னர் நீங்க லான்ச் பண்ணுங்களேன். இப்போ என்ன எரர் த்ரோ பண்றது பாருங்க, நான் ஸ்கிரீன் கிளியர் பண்ணிட்டு இப்போ போர்ட் கான்ஃபிக் அடிக்கும், கிரியேட் ஆயிடுச்சு. டாக்கர் பிஎஸ் -a 8080, சாரி இன்ஜினிக்ஸ் தான் உங்களுக்கு இதுல ஓடிட்டு இருக்கோ? ஆமா, ஓகே, இன்ஜினிக்ஸ் தான் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் இதே போர்ட்ல இன்னொன்னு ட்ரை பண்ணி பாக்குறேன். 9000லயே நீங்க திரும்ப போர்ட் ஃபார்வர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஜினிக்ஸ் கான்ஃபிக் அடிக்கும். டாக்கர் ரன் -itd -name வந்து nginx 2
-p 9000:80 Nginx. Port is already allocated. ஓகேவா? ஸோ சேம் போர்ட் உங்களால பண்ண முடியாது, கான்ஃபிளிக்ட் அடிச்சு. இப்போ இன்னொன்று சொல்றேன் பாருங்க, நீங்க ஒவ்வொரு முறை இந்த மாதிரி போர்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது ஒவ்வொரு முறை -p கொடுத்து என்ன கண்டெய்னர் போர்ட் கொடுக்குன்னு தெரியாது இல்லையா? -P கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா போர்ட் நம்பர் ரேண்டமா ஜெனரேட்டட். இப்போ 4 கண்டெய்னர் ஞாபகம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் வந்து 8080 கொடுக்கலாம், 8090, 9000, 920, 940 அப்படின்னு கொடுத்துக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஒரே சர்வர்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்டெய்னர் வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த இ-காமர்ஸ் பேஜ்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 சர்வீஸ் இருக்கு. இப்போ 14 சர்வீஸ்க்குமே நீங்க மேனுவலா போர்ட் ஃபார்வர்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு போர்ட்டை 2 கண்டெய்னர் கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு. இது நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணு கவனமா ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா P போட்டு லான்ச் பண்ணீங்கன்னா ரேண்டமா உங்களுக்கு கண்டெய்னர் போட்டு ஃபார்வர்ட் பண்ணும். கான்செப்ட் புரியுதா? ஸோ -p நம்பர் டிஃபைன் பண்ற போர்ட் நம்பர், -P போர்ட் நம்பர் ரேண்டமா அந்த கண்டெய்னருக்கு அசைன் ஆயிடும். அதுதான் ஃப்ரீ போர்ட்ஸ். அந்த ஃப்ரீ போர்ட்ஸ் உங்களுக்கு அசைன் ஆகணும்னா நீங்க செக்யூரிட்டி குரூப்ல மீன்வேல் என்ன பண்ணணும்? கஸ்டம் TCP போட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அது ஓப்பன் ஆகிற போர்ட்டை வந்து இங்க மேனுவலா ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும் செக்யூரிட்டி குரூப்ல. புரியுதாமா? புரியலையா? முன்னாடி உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? உபுண்டு யூசர் நேம் உபுண்டு தான். அமேசான் லைனக்ஸ் மிஷினுக்கு தான் என்ன கொடுப்பீங்க? EC2 -user. ஓகேவா? சோ இதெல்லாம் கிளியரா? ஓகே. இப்போ அடுத்தது ஒரு சில லைனக்ஸ் ஆபரேஷன்ஸோட டாக்கர் கமாண்ட்ஸ் நம்ம எப்படி பார்க்கலாம்? லைனக்ஸ்னா இப்போ இந்த கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரன்னிங் கண்டெய்னர்ஸ். இப்போ இந்த அப்பாச்சி 200 கண்டெய்னர் எவ்வளவு மெமரி, எவ்வளவு CPU எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ஹோஸ்ட் மிஷின்ல இருந்து கேட்பாங்கல்ல. அப்போ லைனக்ஸ் மிஷின்ல டாப் பண்ற கமாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, எவ்வளவு CPU, எவ்வளவு மெமரி, என்ன ப்ராசஸ், என்ன யூசர், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போ நான் கொடுத்த இந்த டாப் கமாண்ட் லைனக்ஸ் மிஷினுக்குன்னு அலோகேட் பண்ண திங்ஸ். இப்போ லைனக்ஸ் மிஷினுக்கு மேலதான் என்ன ஓடிட்டு இருக்கு? கண்டெய்னர்ஸ் ரன்னிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு கண்டெய்னருமே பேஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து எவ்வளவு மெமரி, எவ்வளவு CPU எடுத்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்கலாம்? டாக்கர் PS கொடுக்கணும். இந்த பர்டிகுலர் கண்டெய்னரோட மெமரி பார்க்கணும்னா டாக்கர் டாப். இப்போ அங்க டாப் கொடுத்தாங்க இல்லையா, டாப் கொடுத்து கண்டெய்னர் ஐடி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களோட என்ன ரூட் யூசரா போயிட்டு இருக்கு, பேக்ரவுண்ட் என்ன ஓடிட்டு இருக்கு, என்ன டைம், இந்த இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா டாக்கர் அடுத்த கமெண்ட் டாக்கர் ஸ்டாட்ஸ் கண்டெய்னர் ஐடி, டாக்கர் ஸ்டாட்ஸ் என்ன CPU, எவ்வளவு மெமரி யூசேஜ், எவ்வளவு என்ன ப்ராசஸர் ஓடிட்டு இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு இதில் காமிச்சிடும். ஓகே, கமெண்ட் மறந்துடாதீங்க. டாக்கர் ஸ்டாட்ஸ் புரியுதா? டாக்கர் ஸ்டாட்டிக்ஸ், அந்த ஸ்டாட்டிக்ஸ் காட்டுறது CPU எவ்வளவு யூட்டிலைஸ் ஆயிருக்கு, மெமரி எவ்வளவு இருக்கு. இங்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா யூஸ்வலாவே இதுல டேட்டாவும் கம்மியா தான் இருக்கும். ஓகே, ஸோ மெமரி யூசேஜும் கம்மியா தான் எடுத்துக்கும். இப்போ நிறைய ரிக்வஸ்ட் இது கண்டெய்னர் வர ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ கண்டெய்னரோட CPU எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லாமே எங்க இருந்து எடுத்துக்குதுன்னா அண்டர்லைன் ஹார்ட்வேர்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்குது. ஓகே, டாக்கர் டாப் கமாண்ட் சொல்லியிருக்கேன், டாக்கர் ஸ்டாட் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கண்டெய்னருக்குன்னு சொல்லிட்டு ஒரு IP அட்ரஸ் இருக்கும்ல, இன்டர்னல் IP அட்ரஸ். கரெக்டா எல்லா கண்டெய்னருமே என்ன சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் த விர்ச்சுவல் மிஷின் மாதிரியே தான் ஆக்ட் ஆக போகுது. அப்போ கண்டெய்னருக்கு ஒரு IP அட்ரஸ் இருக்கும். அது எப்படி பார்க்கலாம்னா டாக்கர் இன்ஸ்பெக்ட். ஓகே பாருங்க, டாக்கர் இன்ஸ்பெக்ட் கொடுத்து கண்டெய்னர் ஐடி இது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டெய்னருக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஓகே வந்துடும். என்ன IP அட்ரஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு, ஓகே அதுக்கான என்ன மேக் அட்ரஸ் அந்த கண்டெய்னருக்கு அசைன் ஆயிருக்கு, எல்லாமே உங்களுக்கு டாக்கர் இன்ஸ்பெக்ட். இது ஒரு क्वेश्चन கேட்பாங்க, how will you check container IP address with the help of docker inspect? What is the command to check container usage, CPU, memory, disk லாம் போயிட்டு இருக்கு, docker stats. ஓகே,
So what is the command to check the top running processor inside the container? Docker top கொடுத்து container ID. இந்த மாதிரி அந்த லைனக்ஸ் காம்பினேஷனா சில கமாண்ட்ஸ் வரும். புரியுதா? இப்போ இந்த கமாண்டும் நான் நோட் பேட்ல போடுறேன். போட பார்த்து ஸ்டாப் தான் பண்ண போறேன். ஓகே, கடைசியா அந்த ஸ்டாப் பண்ணி எப்படி கண்டெய்னர் ரிமூவ் பண்ணலாம்னு காட்டுறேன். இப்போ பண்ணது டாக்கர் டாப் டாக்கர் ஸ்டாக்ஸ் டாக்கர் இன்ஸ்பெக்ட். இப்போ டாக்கருக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும்னா டாக்கர் இன்ஃபோ. ஜென்ரலா டாக்கரோட இன்ஃபோ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஈஸியா சொல்லிடும். என்ன சொல்லிடும் பாத்தீங்களா? இங்க பாருங்க, மொத்தமா 5 கண்டெய்னர், 4 கண்டெய்னர் ரன்னிங்ல இருக்கு, 1 ஸ்டாப்ல இருக்கு. இந்த 2 இமேஜ் வச்சுதான் என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மொத்தமா 5 கண்டெய்னர் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்க சர்வர்ல மொத்தமா எத்தனை கண்டெய்னர்ஸ் ஓடிட்டு இருக்கு நீங்க பாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், டாக்கர் இன்ஃபோ கொடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் ஃபாலோட் பை அந்த டாக்கர் மிஷின்ல எவ்வளவு கோர் இருக்கு. ஏன்னா நான் எடுத்தது T2 மைக்ரோ 1 விர்ச்சுவல் கோர் 1 GB ஆஃப் RAM. ஓகேவா? அது என்ன ஆர்கிடெக்சர்ல இருக்கு, மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு கிளியரா வந்துடும். இது டாக்கரோட ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க் ரெலவெண்டா ஒரு கொஸ்டின் சொல்றேன், இது அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். டாக்கர் பை டிஃபால்ட்டா என்ன நெட்வொர்க்கை யூஸ் பண்ணோம்னா பிரிட்ஜ் நெட்வொர்க். இப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க், டைப்ஸ் ஆஃப் வால்யூம் அப்படிதான் பார்ப்போம். டாக்கர் பை டிஃபால்ட்டா யூஸ் பண்ற நெட்வொர்க் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் நெட்வொர்க். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸ் டீடைலா பார்க்கலாம். இப்போ டாக்கர் இன்ஃபோன்ற கமாண்டும் நான் போட்டுக்கிறேன், டாக்கர் இன்ஃபோ. ஓகே, இப்போ ஸ்கிரீன் கிளியர் பண்ணிட்டு டாக்கர் பிஎஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த கண்டெய்னரை நான் என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணணும், கில் பண்ணணும். ஓகே, அப்போ டாக்கர் ஆர்எம் ரிமூவ் இப்படி கொடுக்கும் போது என்ன எரர் த்ரோ பண்ணு பாருங்க. ரன்னிங் கண்டெய்னர் ரிமூவ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுது பாருங்க. ஸ்டாப் த கண்டெய்னர் பிஃபோர் அட்டெம்ப்டிங் ரிமூவல் ஆர் ஃபோர்ஸ் ரிமூவ். ஃபோர்ஸ் ரிமூவ்னா ஒன்றும் இல்லை, ஆர்எம் எஃப்என்எஃப் ஃபோர்ஸ்ஃபுல்லி ரிமூவிங் த கண்டெய்னர். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா டாக்கர் ஸ்டாப், அந்த -F போடாம ரிமூவ் பண்ணா எரர் அடிக்காது. நீங்க -F போடாம ரிமூவ் பண்ணிருக்க பாருங்க, அப்பதான் என்ன பண்ணுது, ரன்னிங் கண்டெய்னர் மாதிரி ரிமூவ் பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ண விடாது. நீங்க ஒன்னு ஸ்டாப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணுங்க, இல்ல அந்த F என்ற ஃபிளாக போட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னர் ரிமூவ் பண்றேன் பாருங்க, ஸ்டாப் ஆயிடுச்சா? இப்போ டாக்கர் ஆரம் ரிமூவ் ஆயிடுச்சு, அப்ப அந்த எரர் அடிக்கல. இப்போ டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 கண்டெய்னர்ஸ் தான் இருக்கு. ஓகே, இது என்ன பண்ணலாம், டாக்கர் ஸ்டாப் கொடுத்து அந்த கண்டெய்னரோட ஐடிஸ்ல என்ன இருக்கு, இது ஒண்ணு இது ஒண்ணு. ஓகே, ரெண்டுமே ஸ்டாப் பண்ணிடலாம். டாக்கர் ஆரம் டாக்கர் பிஎஸ் -A கொடுத்தீங்கன்னா தான் காட்டும் இப்போ. ஓகே, இப்போ டாக்கர் ஆரம் ரிமூவ். இப்போ இன்னொன்னு சொல்ற பாருங்க, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருக்கு, நிறைய உங்களுக்கு இந்த ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, ஒண்ணு நீங்க என்ன பண்ண முடியாது, டாக்கர் ஆரம் போட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. டாக்கர் சிஸ்டம் கொடுத்துட்டீங்கன்னா it will என்ன சொல்லுது பாருங்க, this will remove all stopped container. Okay, all network not used by the at least one container, all images. Okay, இப்போ S கொடுத்து ப்ரொசீட் பண்றேன், கண்டெய்னர்ஸ் மட்டும் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப்டு கண்டெய்னர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கிரீன் கிளியர், டாக்கர் -A கொடுங்க, போயிடுச்சு. டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்கன்னாலும் இருக்காது. டாக்கர் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 2 இமேஜ் மட்டும்தான் இருக்கும். இப்போ கண்டெய்னர் ரிமூவ் பண்ற கமாண்ட் தெரிஞ்சிருச்சா, டாக்கர் ஆரம் கண்டெய்னர் ஐடி இது ஒண்ணு, டாக்கர் ஆரம் -F கண்டெய்னர் ஐடி ஃபோர்ஸ்ஃபுல்லி ரிமூவ். இது எப்படி क्वेश्चन கேட்பாங்கன்னா, how will you remove the container அப்படி கேட்பாங்க. So answer is we need to stop the container, we need to remove the container, or else you can use -F in order to remove the container. இப்போ இன்னொரு கமெண்ட் சொன்னா டாக்கர் சிஸ்டம் ஹோம். இது என்ன பண்ணும்னா
It will remove all stopped container, exited containers. Okay, அதான் not running containers எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். இதுதான் டாக்கர் சிஸ்டம் ப்ரூன். இப்போ இமேஜஸ் நான் ரிமூவ் பண்ணணும். டாக்கர் RMI ரிமூவ் இமேஜஸ். ஒன்னு Nginx latest, இன்னொன்னு HTTP latest. ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்க்ரீன் கிளியர் போட்டு இப்போ டாக்கர் இமேஜஸ் கொடுத்து பாருங்க. இல்ல இப்ப என்ன புரியுது டாக்கர்ல இருந்து? கமாண்ட்ஸ் தான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு புரியுதா? ஸோ அந்த டாக்கர் ஃபைல் என்ற விஷயத்த நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லிக் கொடுப்பேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இந்த டாக்கர் ஃபைலை வச்சுதான் என்ன பண்ண போறேன்னா டாக்கர் இமேஜை நான் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ண இமேஜ் வச்சுதான் என்ன பண்ண போறேன், கண்டெய்னரை ரன் பண்ண போறேன். இந்த கண்டெய்னர் ரன் பண்ண வச்சுட்டு தான் என்ன பண்ண போறேன், டாக்கர் CLI கமாண்ட்ஸ்ல நான் அதை ஆக்சஸ் பண்ண போறேன். இதுதான் ப்ராசஸ். அப்ப இந்த ஃபைல்ன்றது யாரோட வேலை அப்படின்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும், டெவலப்பர் கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஏன் தெரியுமா, இந்த ஃபைலுக்குள்ள எழுத வேண்டிய கோடு நமக்கும் தெரியணும், டெவலப்பருக்கும் தெரியணும். சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். என்ன கோட் அப்படின்றது, இப்போ sample.var ஃபைல் யார் கொடுப்பா, டெவலப்பர். நம்ம ஜெங்கின்ஸ் கிளாஸ்ல என்ன பண்ணோம், டாம்கேட்டை இன்ஸ்டால் பண்ணது யாரு, அதாவது எங்கிருந்து வரோம் பாருங்க, லைனக்ஸ் மிஷினை கொண்டு வந்தது யாரு, நம்ம. லைனக்ஸ் மிஷினுக்கு மேல டாம்கேட்டை கொண்டு வந்தது யாரு, நம்ம. டாம்கேட்டோட டிப்ளாய்மெண்ட் பார்த்து யாருக்கு தெரியும், நமக்கு தான் தெரியும். அது என்ன டிப்ளாய்மெண்ட் பார்த்து, வெப் ஆப்ஸ் நான் டேரக்டா சொல்லிடுறேன், வெப் ஆப்ஸ் டைரக்டரி. அப்போ இந்த பாத்துல இந்த sample.var ஃபைலை வைக்கிறது யாரும் நம்ம வேலை. இந்த ஃபைலை டெவலப் பண்ணி கொடுக்குற வேலை யாருக்குன்னா டெவலப்பர். அப்ப டெவலப்பர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஃபைலை நான் ஒரு இடத்துல வச்சிடுறேன், நீ என்ன பண்ணு உன் டாக்கர் ஃபைலுக்குள்ள இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்க. ஓகே, அப்ப டாக்கர் ஃபைல் நான் எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன் பாருங்களா. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் ஆஃப் டாக்கர் ஃபைல். ஃப்ரம்னு ஆரம்பிப்பேன். ஃப்ரம் என்னன்னா இந்த கண்டெய்னரை நான் உபுண்டு இமேஜை வச்சு பில்ட் பண்றேன். ஓகேவா. அடுத்தது லேபிள். இந்த ஃபைலை எழுதுறது யாரு, அவன் இல்லைன்னா ஏதாவது ஒரு டீம், டெவாப்ஸ் டீம். இந்த ஃபைலை எழுதுற டீம் டெவாப்ஸ் டீம். இப்ப என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ரன் என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்றேன், apt get update -y. இப்ப இந்த கண்டெய்னருக்குள்ள முதல்ல என்ன பண்ணுவோம்னா உபுண்டுன்ற பேசிக் இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு மேல apt get update என்ற கமெண்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நான் mkdir அது ஒரு கமாண்டு, அந்த கமாண்டை கொடுத்து என்ன பண்ணுவோம்னா /opt என்ற பாத்துல போயிட்டு இல்ல இன்னொன்னு பண்ணலாம், எதாவது பண்ணலாம், ஆட் என்று கொடுத்துட்டு டாம்கேட்டோட ஆட்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணணும். ஆட் இஸ் நத்திங் பட் wget. டாக்கர் ஃபைலுக்குள்ள ஆட்னு சொல்லுவாங்க. ஆட்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா இங்க https /tomcat சாம்பிள் அந்த டாம்கேட்டோட பைனரிஸ் இருக்கு இல்லையா, அந்த பைனரிஸை டவுன்லோட் பண்ணிப்பேன். டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவேன், சேஞ்ச் டைரக்டரி டு நம்ம அந்த லைனக்ஸ் மிஷின்ல பண்ற எல்லா ப்ராசஸும் என்ன பண்ணணும், இதுல எழுதிக்கிட்டே வரணும். எழுதிக்கிட்டே வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா cmd ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த கண்டெய்னரை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கண்டெய்னர் ஓடிட்டு இருக்க டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணும். இது ஒரு ப்ரொசீஜர். இன்னொரு ப்ரொசீஜர் ஈஸியா சொல்றேன் பாருங்களேன், இவ்வளவு பெருசா எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. நான் யூஸ் பண்ற பேஸ் இமேஜ் நாங்க காமிச்சேன் இல்லையா, நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், இன்டர்நெட்டுக்கு போகலாம், டாக்கர் ஹப்ல போயிட்டு என்ன பண்ணலாம், இருக்கா. அப்ப நான் இங்க போயிட்டு டாக்கர் ஃபுல் டாம்கேட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும், டாம்கேட் பேஸ் இமேஜ் டவுன்லோட் டிஃபால்ட் பேஜ் எனக்கு வந்துடும். எனக்கு டிஃபால்ட் பேஜ் வரக்கூடாது, sample.var ஃபைல் அதுக்குள்ள கொண்டு போகணும் இல்லையா. அப்ப நான் என்ன பண்ணேன்னா இந்த டாக்கர் ஃபைல்ல பேஸ் இமேஜ் வந்து டாம்கேட்டை நான் டவுன்லோட் பண்றேன். என்ன வெர்ஷன், லேபிள் வந்து டெவாப்ஸ் டீம் தான் எழுதுது. இப்ப என்ன பண்ண போறோம்னா காப்பி என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றேன். எதை காப்பி பண்ண போறேன்னா sample.var ஃபைலை டாம்கேட்டோட வெப் ஆப்ஸ் டைரக்டரிக்கு காப்பி பண்ணுறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்க லோக்கல் மிஷின்ல நான் ஏதோ ஒரு பாத்துல என்ன பண்ணிருப்பேன், sample.var ஃபைல் வச்சிருப்பேன். அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல அந்த பாத்தை நான் டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரூட் டைரக்டரியிலே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த டாக்கர் என்ன பண்ணணும்னா ரூட் டைரக்டரியில இருக்கிற இந்த வார் ஃபைலை கொண்டு வந்து கண்டெய்னருக்குள்ள இந்த டாம்கேட்டோட வெப் ஆப்ஸ் டைரக்டரியில இது போட்டுரும்.
புரியுதா? இது போட்டுட்டு சிஎம்டி என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பாஸ் பண்ணுவேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த டாம் கேட்டை நான் உள்ளேயே சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். அப்படி விட்டுட்டேன்னா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், கண்டெய்னரோட ஹோஸ்ட் மிஷினோட ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர், அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்போஸ், நான் வெளியே போர்ட் ஃபார்வர்டிங் பண்றேன் பாத்தீங்களா, அது உள்ளே எக்ஸ்போஸ்னு கொடுத்து நீ எனக்கு 9000 என்ற போர்ட்ல எக்ஸ்போஸ் ஆயிடு. அப்ப டாம் கேட்டோட போர்ட் நம்பர் என்ன, 88. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 9000 இப்படி ஹிட் பண்ணனா என் டிராபிக் இதுக்கு வந்துடும். இந்த ஃபைலை தான் இப்போ டைரக்டா நான் இமேஜா கன்வெர்ட் பண்ணுவேன்னு சொல்றேன். இப்போ இந்த ஃபைலை பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பட் நான் இங்க இமேஜா புல் பண்ணது எல்லாமே ஆல்ரெடி ஹப்ல ஒரு ஃபைலா தான் எழுதி வச்சிருப்பாங்க, நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஓகேவா, புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் கூட காமிச்சிடுறேன் பாருங்களேன். நீ சாட் ஜிபிடி இருக்கா பாருங்க. சாட் ஜிபிடி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகேவா, ஒரு டாக்கர் ஃபைல் எப்படி இருக்குன்னு காட்டுறாருங்க. சும்மா இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீன்ல நான் கோட் போடுறேன். இதுதான் என் டாக்கர் ஃபைல். இதெல்லாம் எடுத்துடலாம். செகண்ட் லைன் என்னன்னு புரியுதா? பேஸ் இமேஜ் ஃப்ரம் பண்றது பேஸ் இமேஜ். டாம் கேட் என்ற லேட்டஸ்ட் இமேஜை நான் டவுன்லோட் பண்றேன். எதை காப்பி பண்றேன்னா என்னோட லோக்கல் லைனக்ஸ் மிஷின்ல நான் app.var என்ற ஃபைலை வச்சிருப்பேன். அது எங்க கொண்டு போய் பேஸ்ட் பண்ண போறேன்னா, நான் டாம் கேட் என்றதை யூஸ் பண்றேன். டாம் கேட்டோட வெப் ஆப் ஸ்டாடிக்ல காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதை 8080க்கு எக்ஸ்போஸ் பண்ண போறேன். எக்ஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம பின்னுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவோம், டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா அதுக்குள்ள போயிட்டு catalano.sh அந்த ஸ்கிரிப்டை நான் ரன் பண்றேன். ரன் பண்ணோடனே எனக்கு என்ன ஆயிடும், இந்த ஃபைலை நான் பில்ட் பண்ண போறேங்க. அதுதான் அடுத்த கமெண்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த ஃபைலை, அதாவது இந்த டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ண போறேன். அதுக்கான கமெண்ட் என்னன்னா docker build -t என்ன கொடுக்கணும், இமேஜ் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்கறதுக்கு tomcat image v1 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபாலோட் என்ன கொடுக்கணும், இந்த டாக்கர் ஃபைல் நான் எங்க வச்சிருக்கணும் அந்த லொகேஷன் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் டாட் கொடுக்குறேன்னா அந்த டாக்கர் ஃபைல் இருக்கிற பாத்ல இருந்து என்ன பண்றேன், இந்த கமெண்டை ரன் பண்றேன். அப்போ டாக்கர் பில்ட் -t இந்த இமேஜ் நேம் கொடுத்த உடனே எனக்கு இந்த ஃபைலை வச்சு இந்த இமேஜ் பில்ட் ஆயிடும். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இமேஜ் இது நாள் வரைக்கும் நான் ஹப்ல இருந்து புல் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜுக்கான பில்டை நானே டாக்கர் ஃபைலா எழுதிக்கிறேன்னு சொல்றேன். என் அப்ளிகேஷனை நானே டெவலப் பண்றேன். அப்ப இந்த ஃபைலை எழுதுறதுக்கான லைன்ஸ் தான் இது எல்லாமே. இது யாரு கான்ட்ரிபியூட் பண்ணுவானா, நம்ம டீமும் கான்ட்ரிபியூட் பண்ணும், டெவலப்பர் டீமும் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஏன்னா இந்த வார் ஃபைலை யாரு கொடுப்பான்னு சொன்னேன், டெவலப்பர். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுல என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனே சொல்லுவான். அது எல்லாத்தையும் இந்த லைனை ஆட் பண்ணிட்டு நம்ம இமேஜா பில்ட் பண்ணிடலாம்னு சொல்றேன். கிளியரா? any doubts and clarifications ஆன்லைன் எல்லாருக்கும் கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. நம்ம டாக்கர்ல எதையும் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்பாச்சி, நம்ம அங்க இருந்து டவுன்லோட் பண்ணி பண்ற மாதிரி. இப்போ நீங்க விஐயும் கேட்டையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம்ல, ஆமா. அந்த மாதிரி அப்பாச்சிக்கு ஏதாவது அப்டேட் பண்ணிட்டு அப்பாச்சி டைரக்டா இன்ஸ்டால் பண்ண முடியுமா?
இப்போ நான் டாக்கர் புல் HTTP கொடுத்தோடனே ஹப்ல இருந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதோட பேஸ் இமேஜ் எல்லாம் அங்கிருந்து இன்ஸ்டால் ஆயிடுங்க. இப்போ HTTP நான் கொடுத்த உடனே பேஸ் இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. பேஸ் இமேஜோட டிஃபால்ட் கண்டென்ட் என்ன இட் ஒர்க்ஸ் வந்துருச்சு. எனக்கு இட் ஒர்க்ஸ் வேண்டாம், என்னோட HTML ஃபைல் தான் என்ன பண்ணணும், அந்த டிப்ளாய்மெண்ட் பாத்துக்கு போகணும் அப்படின்னா அது கஸ்டமைஸ்டு இமேஜ். அப்போ நான் இந்த ஹப் இங்க ஃப்ரம்னு கொடுக்கறது எல்லாமே ஹப்ல இருந்து தான் எடுத்துக்கும். ஆனா ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே நான் போட்டுக்கிறேன். புரியுதா இல்லையா? ஓகே, புரியுது. நாளைக்கு டாக்கர் ஃபைல் எழுதும்போது புரிஞ்சிடும். நான் என்னோட லைனக்ஸ் கிளாஸ்ல என்ன பண்ணேன், அப்பாச்சி நான் இன்ஸ்டால் பண்ணேன்னா, அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா ஐபி அட்ரஸ் போட்டோம்னா வெல்கம் பேஜ் மட்டும் தான் வரும், இட் ஒர்க்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் அந்த HTML ஃபைல்ல போயிட்டு நான் என்ன பண்ணேன், என்னோட கஸ்டமைஸ்டு கோடை டெலிவரி பண்ணனா, அது மேனுவலா பண்ணனா, பண்ணதை நான் என்ன பண்ணேன், ரன் பண்ணி காமிச்சேன். இங்க என்ன பண்ண போறேன்னா அது எல்லாமே ஃபைல்குள்ள எழுதிட்டே வர போறேன்னு சொல்றேன். முதல்ல இமேஜ் அங்க இருந்து எடுத்து இமேஜை பேஸா வச்சுக்க. இப்ப அந்த இமேஜ்க்குள்ள டிப்ளாய்மெண்ட் பாத்துக்குள்ள என்னோட ஃபைல்ஸை நீ ரன் பண்ணுன்னு சொல்றேன். இப்போ இதை என்ன பண்ணலாம், இங்க அடுத்த லைன் ஆட் பண்ணலாம். என்னன்னா லேபிள் அவன் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இது பண்றதுக்கு முன்னாடி இன்ட்ராவை அப்டேட் பண்ணோம். ஆப்டிகேட் அப்டேட் என்ன பண்ணலாம், ரன். நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தேன் தெரியுமா, ஆப்டிகேட் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது காப்பி பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா இங்க டாம்கேட் வந்துருச்சுங்க. ஓகே, டாம்கேட் வந்த உடனே நான் அப்டேட் பண்ணிட்டேன், அப்கிரேட் பண்ணிட்டேன், என்னோட லோக்கல் மிஷின்ல இருக்க ஃபைலை டாம்கேட்டோட வெப் ஆப் டைரக்டரிக்கு காப்பி பண்ணிட்டேன். இப்போ நீங்க இது பண்ணாம இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், இது எதுவுமே பண்ணாம டைரக்டா டாக்கர் புல் டாம்கேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாம்கேட்டோட ஃப்ரண்ட் எண்ட் பேஜ் மட்டும் தான் வரும். வேணா பாருங்க. சாரி, இல்லையா? டைரக்டா டாக்கர் புல் டாம்கேட் கொடுக்குறேன். அங்கிருந்து இமேஜ் புல் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப நாளைக்கு இது பண்ண மாட்டேன், என்னோட ஃபைலை நானே லோக்கலா வச்சுக்கிட்டு டாக்கர் பில்ட்ன்ற கமாண்ட் கொடுப்பேன். அந்த ஃபைல்ல இருந்து என்ன பண்ணணும்னா டாம்கேட்டை மட்டும் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு ரிமைனிங் எல்லாமே அந்த ஃபைல்ல இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ பாருங்க, டாக்கர் இமேஜஸ். இப்போ டாக்கர் ரன் -itd நேம் என்னது, tomcat1 -p 8080:800 எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டாம்கேட் லான்ச் ஆயிடுச்சா? ஸோ டாக்கர் பிஎஸ் கொடுக்குறேன். இப்போ sample.var ஃபைல்லாம் இருக்காது, என்ன இருக்கும், டாம்கேட்டோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் இருக்கும். இப்போ கண்டெய்னரோட போர்ட் நம்பர் எடுத்துக்கோங்க, சாரி கண்டெய்னரோட ஐபி அட்ரஸ் எடுத்துக்கோங்க, போஸ்ட் மிஷின் ஐபி அட்ரஸ். இது ஹிட் பண்ணா வருமா, வராது. இந்த டாம்கேட்டோட பேஸ் இமேஜ்ல அவன் வச்சிருக்கிறது இட் ஒர்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட வெப் ஆப் சர்வர்ல மாத்திரலாம்னு சொல்றோம். அது டாக்கர் ஃபைலா எழுதுனீங்கன்னா லோக்கல் மிஷின்ல இருந்து அந்த பேக்கேஜை கொண்டு போயிட்டு வெப் ஆப் சர்வர்ல போட்டுடலாம். ஸோ இதுதான் அந்த டாக்கர் ஃபைலோட அட்வான்டேஜஸ். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் பப்ளிக் இமேஜை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்ட்ல நான் கஸ்டமைஸ் பண்ணி சில இமேஜஸ் யூஸ் பண்ண போறேன்னு சொல்றேன். தட்ஸ் இட். புரியுதா? யார் டவுட் கேட்டீங்க? உங்களுக்கு கிளியரா? டாக்கர் ஃபைல் எழுதும் போது இன்னும் கிளாரிட்டி கிடைக்குங்க. டாக்கர் ஃபைல் நம்ம கஸ்டமைஸ்டு ஃபைல் எழுதி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ எடுத்த வரைக்கும் கிளியரா? இந்த கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? இது அப்படியே விட்டுருங்க. இது சும்மா நாளைக்கு கிளாஸ்க்கான இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபைலையும் விட்டுருங்க, ஏன்னா ஃபைல் நம்ம இன்னும் எழுதவே இல்லை. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இமேஜை வச்சு கண்டென்ட் ரன் பண்ணியிருக்கோம் வித் ஹெல்ப் ஆஃப் CLI ஆக்சஸ். ஓகே, ஸோ இவ்வளோ கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். மேலே ஒரு கமெண்ட் போடுறேன். ஓகே, ஸோ இந்த கமெண்ட் உங்களோட chat பாக்ஸ்லையும் போடுறேன். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு இன்னைக்கு இந்த கமெண்ட்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா ஐ கேன் வைண்ட் அப் திஸ் செஷன்.
மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? இல்ல, கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் கிரியேட் தான் ஆகும். ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம பண்ணுவோம். ஆமா சார் நெக்ஸ்ட் செஷன் சொல்லுங்க. வெனஸ்டே நெக்ஸ்ட் செஷன் வெனஸ்டே இருக்கும். நீங்க ஒரு நாள் டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க.